தி பாஸ் அத்தியாயம் 316. அடுத்த அரை மணி நேரத்தில் சூர்யா வில்லாவிற்கு வந்து சேர அவன் உடலில் பிடித்திருந்த இரத்தக்கரையெல்லாம் பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. அதை கண்ட சைத்ரா கவலையுடன் வேகமாக அவன் அருகே ஓடி வந்தவள், சூர்யா, உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டாள். அஸ்வினியும் அவள் பின்னேதான் வந்தாள். ஆனால் அவள் எதுவும் வாய் திறந்து கேட்கவில்லை. சூர்யா தன் தலையை அசைத்து, நான் நல்லா இருக்கேன் என்றவன் அவனுக்காக காத்திருந்த எல்லோரையும் பார்த்து, சாரி, நான் அவங்க எல்லாரையும் கவலைப்பட வச்சுட்டேன் என்றான். சாரியா? இப்ப வந்து நீ சாரி சொல்றதுல என்ன யூஸ் இருக்கு என்று சூர்யாவை கடுமையாக பார்த்தபடி கேட்ட மணிகண்டன், நான் அப்பவே உன்னை வெளியில போக வேண்டான்னு சொன்னதானே என்றான். அவனது பேச்சில் முகம் சுழித்த சூர்யா எதுவும் பேசவில்லை. அவன் முன்பே வெளியே போக வேண்டாம் என்று சொன்னான் தான். ஆனால் சேதுராமன் இப்படி தன்னை காயப்படுத்துவார் என்று அவன் அப்போது எதிர்பார்க்கவில்லையே. ஆனால் எதற்கும் இருக்கட்டும் என்று பாதுகாப்பிற்காக தான் அவன் ஜூன் தொண்டைமானை வர சொல்லி விஷயத்தை தெரியப்படுத்திவிட்டு சென்றிருந்தான். மணிகண்டன், நீங்க இப்படி சொல்றதுனால ஏதாவது யூஸ் இருக்கா என்ன? சூர்யாவை கொலை செய்ய முயற்சி பண்ணதை பத்தி நீங்க ஏன் கவலைப்பட மாட்டேங்கிறீங்க என்றாள் சைத்ரா. நான் எதுக்கு இவனுக்காக கவலைப்படணும் என்று சீரலாக கேட்டான் மணிகண்டன். மேலும், நான் ஏன் அதை பத்தி கவலைப்படணும்? சொல்ற பேச்சை கேட்காம வெளியில போனா அப்ப சாக வேண்டியதுதான் என்று அவன் சாதாரணமாக கூற, நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க, நீங்க எப்படி இப்படி என்று கோபமாக பேச ஆரம்பித்தாள் சைத்ரா. என்ன இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் ஒரே அணியை சேர்ந்தவர்கள். அப்படி இருக்கும்போது மணிகண்டன் எப்படி சூர்யாவை சாக வேண்டும் என்று சொல்லலாம் என்று கோபமாக வந்தது அவளுக்கு. அப்போது சூர்யாதான் சைத்ராவின் பேச்சில் குறுக்கிட்டவன் லேசான சிரிப்புடன், ஓகே, இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். இந்த விஷயத்துல தப்பு என்னோடதுதான். நானும் அனுமதி இல்லாம வெளியில போயிருக்க கூடாது என்று சைத்ராவை பார்த்து கூறினான். மணிகண்டனுக்கு எப்போதுமே தன்னை பிடிக்காது. எனவே அவன் தன்னுடன் பிரச்சனை செய்யதான் பார்ப்பான். அதோடு அப்படிப்பட்ட ஆளுடன் இப்போது வாதம் செய்யவும் அவனுக்கு விருப்பமில்லை. அப்போது இவ்வளவு நேரமாக அமைதியாக இருந்த சிங்கமுத்து, சூர்யா, நீ அந்த கொலைகாரங்களை பிடிச்சிட்டியா என்று கேட்டான். அவன் முகம் இன்னுமுமே கொஞ்சம் வெளுத்து போய்தான் இருந்தது. சைத்துவுடன் போராடியதில் அவன் இன்னும் அந்த அதிர்விலிருந்து மீளவில்லை. எல்லாரையும் பிடிச்சாச்சு. அவங்கள அனுப்புனது யாரு தெரியல. அவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் செத்துட்டாங்க. அவங்க எல்லாரும் வாரியர்ஸா என்று கேட்டான் சிங்கமுத்து. சூர்யாவை இந்த நிலைக்கு தள்ளிய ஆட்கள் கண்டிப்பாக சாதாரண நபர்களாக இருக்க முடியாது என்று எண்ணினான் அவன். ஆமா, அவங்க ஃபைட்டர்ஸ். எந்த தரநிலையை சேர்ந்த ஆட்கள் அவங்க? அவங்கள அனுப்புனது நம்ம எதிர்போட்டியாளர்களா என்று கவனமாக கேட்டான் சிங்கமுத்து. எனக்கு தெரிஞ்சு அவங்க மத்திய தரநிலையில இருக்கவங்க மாதிரி இருந்துச்சு. ஆனா அவங்கள அனுப்புனது யாருன்னு எனக்கு தெரியல என்று சிங்கமுத்துவை பார்த்து சாதாரணமாக கூறினான் சூர்யா. இவ்வளவு பேர் மத்தியில் அவனால் உண்மையை கண்டிப்பாக சொல்ல முடியாது. இங்கே எதிராளியின் உளவாளிகள் யாராவது இருக்கிறார்களா என்று யாருக்கு தெரியும்? மத்திய தரநிலையை சேர்ந்த ஆட்களா? அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் உன்னை இந்த நிலைமைக்கு தள்ளினாங்களா என்று சூர்யாவை அலட்சியமாக பார்த்தபடி கேட்டான் மணிகண்டன். அவனின் முகத்தில் இருந்த அலட்சியத்தை பார்த்த சூர்யா மனதினுள்ளேயே தலையை அசைத்துக் கொண்டானே தவிர ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஏனெனில் அவன் உண்மையாக அவர்களை எப்படி வீழ்த்தினான் என்பதை சொன்னால் கூட அவன் அதை நம்ப மாட்டான். இது அவங்களா இருக்காது. அவங்க ஏன் உன்னை போய் கொல்ல நினைக்க போறாங்க? அதுக்கு எந்த அவசியமும் இல்லையே என்றான் சிங்கமுத்து. ஒருவேளை சூர்யா ஈஸ்வரை போல மாவீரனாக இருந்தால் வேண்டுமென்றால் அவனை கொல்ல நினைப்பதில் அர்த்தம் இருக்கிறது. ஆனால் சூர்யா ஒரு சாதாரண தற்காப்பு கலைஞன். எனவே அவனை கொல்ல நினைக்க மாட்டார்கள் என்று எண்ணினான் அவன். நீங்க சொல்றது சரிதான் என்று சிரித்தபடி சொன்னான் சூர்யா. இப்போது அவன் நாளைய போட்டியை குறித்து தான் யோசித்துக் கொண்டிருந்தான். நாளை போட்டியில் தனது உண்மையான பலம் என்னவென்று பார்க்கும்போது இவர்கள் எல்லோரும் என்ன மாதிரியாக உணர்வார்கள் என்று அவனால் யோசிக்க கூட முடியவில்லை. எல்லோரையும் அவரவர் அறைக்கு அனுப்பிவிட்டு தன் அறைக்கு வந்த சூர்யா தியானம் செய்து தன் மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்த ஆரம்பித்தான். ராகுல் அவனுக்கு மருத்துவம் பார்க்க டாக்டர்களை அழைத்து வர அதையும் வேண்டாம் என்று சொல்லி மறுத்துவிட்டான் சூர்யா. அவன் ஒரு தற்காப்பு கலைஞன். அவனுக்குள் இருக்கும் ஆற்றலை அவன் வெளியே கொண்டு வந்தாலே அவனது உடலில் இருக்கும் காயங்கள் எல்லாம் தானாகவே சரியாகிவிடும். இந்த மருத்துவர்களால் அவனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அதோடு அவன் ஆச்சாரியா கொடுத்த மருந்தை வேறு சாப்பிட்டு இருக்கிறான். அந்த ஒரு மருந்தின் வீரியம் 1000 மருத்துவர்கள் அவனது காயத்திற்கு மருந்து போட்டாலும் அதற்கு ஈடாகாது. அதே நேரம் அங்கே எதிரணியினர் இருந்த வீட்டில் ஒரு அறையில் தலைமை பொறுப்பில் இருக்கும் அனைவரும் ஒன்று கூடியிருந்தனர். அந்த அறையில் மெல்லிய வெளிச்சம் மட்டுமே இருந்தது. எனவே யாரின் முகத்திலிருந்தும் எந்த உணர்வுகளையும் பார்க்க முடியவில்லை. அதே சமயம் அந்த இடம் அழுத்தமாக இருப்பதை எல்லோராலும் நன்றாகவே உணர்ந்து கொள்ள முடிந்தது. அப்போது அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு குழுவாக ஒரு சிலர் உள்ளே வர, உள்ளே வருபவர்களை விதரன் அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தான்.
அதில் எல்லோருக்கும் முன்பாக வந்தவன் விதுரனை வணங்கிவிட்டு, அப்பா என்று அவரை பார்த்தான். என்ன சிச்சுவேஷன் என்று அவனை பார்த்து அமைதியாக விதுரன் கேட்பது போல இருந்தாலும் அந்த வார்த்தையில் இருந்த கவலையை எல்லோராலும் உணர்ந்து கொள்ள முடிந்தது. செத்துட்டாங்க என்று அவரது மகன் கேசவ் கவனமாக வார்த்தையை தேர்ந்தெடுத்து பேசினான். யார் செத்தது? நாம் அனுப்பின ஆட்கள் தான் செத்துட்டாங்க என்றான் கேசவ். இவங்க சாகறதுக்கா நம்ம ஆட்கள் அனுப்பினோம்? என்ன நடக்குதுங்க? 6 தற்காப்பு கலைஞர்களால ஒருத்தனை சமாளிக்க முடியலையா? அதுவும் அவனுக்கு ஏற்கனவே விஷம் கொடுத்தும் அவனை சமாளிக்க முடியலன்னு சொல்றீங்க என்ற ஆத்திரத்தில் கத்தினார் விதுரன். அப்பா, எனக்கும் எங்க தப்பு நடக்குதுன்னு புரியல. அதுக்காக தான் நான் விசாரிக்க ஆள் அனுப்புனேன். ஆனா அதுக்குள்ள அங்க ஆச்சாரியா வந்துட்டாரு. ஒருவேளை அந்த 6 பேரையும் ஆச்சாரியா கூட கொண்டு இருப்பாரோன்னு எனக்கு தோணுது என்றான் கேசவ் இயலாமையான குரலில். அதை கேட்டு உறைந்து போனார் விதுரன். ஆச்சாரியா அவர்களது தற்காப்பு அமைப்பின் தலைமை பொறுப்பில் இருப்பவர். அவரது தரநிலை உலக அளவில் முதல் 18ஆம் இடத்தில் இருக்கிறது. அதே சமயம் விதுரனும் அதே அளவு பலத்துடன் இருப்பவர் என்றாலும் தரநிலைப்படி ஆச்சாரியாவுக்கு மிகவும் பின்னணியில் தான் இருக்கிறார் அவர். ஆச்சாரியா 18வது இடத்திலும் விதுரன் 56வது இடத்திலும் இருக்கிறார். அவர்களுக்கு இடையே இருக்கும் வித்தியாசம் மிகப்பெரிய அளவில் இருந்தது. இப்ப அந்த சூர்யாவோட நிலைமை என்ன என்று ஆழ்ந்த குரலில் கேட்டார் விதுரன். அவனுக்கு அடி பலம்னு தான் சொல்றாங்க என்றான் கேசவ். அதன் பின்னரே விதுரனுக்கு நிம்மதி உண்டானது. அவனுக்கு அடி பலமாக பட்டிருப்பது மட்டுமே இப்போதைக்கு அவருக்கு நல்ல செய்தியாக இருந்தது. அவர் அவ்வளவு செலவு செய்தும் அவனுக்கு எதுவுமே ஆகவில்லை என்றால் அதன் பின்னர் அவர் செலவு செய்ததற்கு அர்த்தமே இல்லாமல் போயிருக்கும். அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களா என்று கேட்டார் விதுரன். இல்லப்பா, நான் ஏற்கனவே ஆள் அனுப்புனதும் அவங்களோட இருந்த எல்லா தொடர்பையும் கட் பண்ணிட்டேன். ஒருவேளை சேதுராமனை வச்சு நம்ம கிட்ட வரணும்னு நினைச்சாலும் அவங்க நம்ம மேல பழி போட பாக்குறாங்கன்னு சொல்லி நம்மளால திசை திருப்பி விட முடியும் என்றான் கேசவ். மாஸ்டர், அந்த பையன் ஆர்எஸ்பி ஃபேமிலியை சேர்ந்தவன். ஆனா அந்த குடும்பத்துக்கும் அவனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு நமக்கு உறுதியா தெரியல. அவனை நாம இப்ப கொண்டு இருந்தா கூட பிரச்சனை இல்ல. ஆனா அது முடியல. இப்ப ஆர்எஸ்பி ஃபேமிலி மூலமா நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா என்று ஒருவர் கேட்டார். ராபர்ட் கொடுத்த தகவலின்படிதான் அவர்கள் சூர்யாவை கொல்ல முயற்சி செய்தது. ராபர்ட் தான் இந்த முறை சூர்யா தான் தஞ்சாவூர் அணியின் மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டு என்று சொல்லியிருந்தான். எனவே அவர்கள் போட்டியில் ஜெயிக்க வேண்டும் என்று எண்ணினால் சூர்யாவை கொல்ல வேண்டும். அதே சமயம் ஆர்எஸ்பி குடும்பத்தை சேர்ந்த பிள்ளையை கொல்வது என்பது அவர்கள் எடுக்கும் மிகப்பெரிய ரிஸ்க் என்றும் அவருக்கு தெரியும். ஆனால் போட்டியில் ஜெயிக்க அவருக்கு வேறு வழி இல்லை. ஆனால் இப்போது அந்த திட்டம் தோல்வி அடைந்திருந்தது. எனவே அதன் எதிரொலி என்னவாக இருக்கும் என்பதை தான் அவர்கள் இப்போது யோசிக்க வேண்டும். இவ்வளவு நேரமாக அமைதியாக நடப்பதை பார்த்து கொண்டிருந்த சத்ரு இப்போது வாய் திறந்து, ஆர்எஸ்பி ஃபேமிலி எந்த பிரச்சனையும் செய்ய முடியாது நம்ம கிட்ட. அப்படியே அவங்க பிரச்சனை செய்ய நினைச்சாலும் நம்ம அமைப்பு அதை பார்த்துட்டு சும்மா இருக்காது என்றார். அவர் சொன்னதை கேட்ட பின்னரே எல்லோருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. இதன் அர்த்தம் சத்ரு தான் அந்த அமைப்பின் தலைவர் என்பதால் அவர் தங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் என்பதுதான். ஆர்எஸ்பி குடும்பத்தினர் ஏதாவது பிரச்சனை உண்டாக்கினாலும் அதை கண்டு இனி அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. விதுரன் இப்போது, நாளைக்கு போட்டிக்கு அவன் வருவானா என்று கேட்டார். இப்போதைய அவர்களது மிகப்பெரிய பிரச்சனை இந்த போட்டியில் ஜெயிப்பது மட்டுமே. சூர்யாவை தவிர அவர்கள் தரப்பில் இருக்கும் மற்ற போட்டியாளர்கள் அனைவருமே பலவீனமானவர்கள்தான். அவன் வரவில்லை என்றால் கண்டிப்பாக வெற்றி அவர்களுக்கு தான். எனக்கு தெரிஞ்சு வரமாட்டான் என்று ஒரு நொடி தயங்கி சொன்னான் கேசவ். நீ என்ன அர்த்தத்துல சொல்ற? வரமாட்டான்னு நினைக்கிறான்னு? எனக்கு அவன் வருவானா மாட்டானான்னு உறுதியா தெரியணும். வெறும் யூகத்தை வச்செல்லாம் எதுவும் முடிவு செய்ய முடியாது என்றார் விதுரன் எரிச்சலான குரலில். அப்பா என்று கேசவ் எதுவும் பேச முடியாமல் சங்கடத்துடன் இழுத்தான். சூர்யாவுக்கு அடி பலமாக பட்டிருந்தாலும் நாளைய போட்டியில் அவன் கலந்து கொள்ள மாட்டான் என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. ஒருவேளை சூர்யாவை வரவிடாமல் செய்ய வேண்டும் என்றால் அவன் மீது மீண்டும் ஒரு தாக்குதல் தான் நடத்த வேண்டும் என்று எண்ணினான் அவன். சரி, அவன் வரானோ இல்லையோ, நம்ம சைட்ல இருக்க 4 பேரையும் நாளைக்கு சரியான நேரத்துல அந்த மாத்திரை எடுத்துக்க சொல்லிடு என்று கேசவின் எண்ணத்தை தடை செய்தபடி சொன்னார் விதுரன். போட்டி இந்த அளவுக்கு வந்த பின்னர் அவர் இதில் தோல்வி அடைவதை விரும்பவில்லை. ஒருவேளை தங்களால் இந்த போட்டியில் வெற்றி பெற முடியவில்லை என்றால் மீண்டும் நாடு திரும்பி செல்லும் போது அங்கே உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு அவர் என்ன பதில் சொல்ல முடியும்? சரிங்கப்பா என்றான் மரியாதையுடன் கேசவ். ஆனால் மனதினுள் 4 பேரை அந்த மாத்திரை சாப்பிட சொல்ல வேண்டுமா என்று அதிர்ந்துதான் போனான். இதன் விலை மிக அதிகம், 8 லட்சம். அதோடு 4 பேரின் உயிர். ஆனால் அவ்வளவு செய்தும் சூர்யாவை வெற்றியடைய முடியுமா என்று கேசவிற்கு உதறலாக தான் இருந்தது. ஒருவேளை சூர்யாவை ஜெயிக்க முடியவில்லை என்றால் அதன் பின் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று அவனால் யோசிக்க கூட முடியவில்லை. யாருக்கும் காத்திருக்காமல் இயற்கை தன் கடமையை சரியாக செய்ய அடுத்த நாள் விடியல் தோன்றியது. காலையில் போட்டி 9 மணிக்கு தொடங்க இருக்க
முதல் 2 நாட்களை விட இன்று பார்வையாளர்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. எல்லோரின் முகத்திலும் ஒருவித எதிர்பார்ப்பு நிறைந்திருந்தது. இன்று போட்டியின் முடிவுகள் தெரிந்துவிடும். வெற்றியாளர் யாரென அறிவித்ததும் 2 நாட்டின் அமைப்புகள் அறிவித்த போட்டி பணம் இங்கே கொண்டு வரப்படும். 2 தரப்பினரின் 200 கோடி ரூபாய் ஒரே நேரத்தில் இங்கே வந்து சேரும். ஆனால் பணத்தை விட மதிப்புமிக்க விஷயம் இரு தரப்பினருக்கும் சொந்தமான பொருள்தான். அந்த பொக்கிஷத்தை பார்க்கத்தான் எல்லோரும் இங்கே வந்திருந்தார்கள். சில நிமிடங்களில் 2 தரப்பினரும் அங்கே வந்து சேர்ந்தனர். சூர்யா தஞ்சாவூர் அணியினருடன் சேர்ந்து குழுவாக வந்திருக்க அவன் யாரின் கவனத்தையும் கவராமல் வந்தாலும் சிலர் அவனை கவனித்து பார்க்கத்தான் செய்தார்கள். ஒரு போட்டியாளர் என்ற முறையில் அவனும் எல்லோரின் கவனத்தையும் கவர்ந்தான். சூர்யாவின் முகத்தில் எந்தவித உணர்வுகளும் இல்லை. மிகவும் அமைதியாக இருந்தான். அவனை பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக அவனை கொலை செய்ய முயன்ற விஷயம் தெரிந்திருக்கும். எனவேதான் அவர்கள் எல்லோரும் ஆர்வமாக அவனை பார்க்கிறார்கள். எதிர்த்தரப்பினரை சேர்ந்த போட்டியாளர்களும் அவனை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். சூர்யாவின் சோர்ந்து போன முகத்தை பார்த்ததும் தான் அவர்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அவனது முகம் சோர்வில் வெளுத்து போயிருக்க, அப்படி என்றால் அவனுக்கு நேற்று அடிபட்டது இன்னும் முழுமையாக குணமாகவில்லை என்று நினைத்தனர் அவர்கள். ஆனால் அவனுக்கு காயம் முழுமையாக சரியாகவில்லை என்றாலும் அவனால் நன்றாகவே சண்டையிட முடியும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இன்னைக்கு போட்டியிட போற போட்டியாளர்கள் தயாராகிக்கோங்க, இன்னும் சில நிமிஷத்துல போட்டி தொடங்க இருக்கு என்று அறிவித்தார் ரெஃப்ரி. அவர் சொல்லி முடித்ததும் அஸ்வினி எழுந்து மேடையை நோக்கி செல்ல ஆரம்பித்தாள். இன்றைய போட்டியில் அவள்தான் முதலில் கலந்து கொள்ள இருக்கும் போட்டியாளர். தி பாஸ். அத்தியாயம் 317. ரெஃப்ரி போட்டியாளர்களை தயாராக சொல்லி அறிவிப்பு செய்ய அவர் சொல்லி முடித்ததும் அஸ்வினி எழுந்து மேடையை நோக்கி செல்ல ஆரம்பித்தாள். இன்றைய போட்டியில் அவள்தான் முதலில் கலந்து கொள்ள இருக்கும் போட்டியாளர். அஸ்வினியின் ஆர்வத்தையும் அவள் கண்களில் இருந்த சண்டையிடும் உணர்வையும் கண்ட சூர்யா யோசனையில் முகம் சுருக்கினான். அஸ்வினி அவ்வளவு பலசாலி எல்லாம் இல்லை. ஆனால் அவள்தான் இன்று முதலில் கலந்து கொள்ள இருக்கும் போட்டியாளர். எனவே சூர்யா, ஸ்டேஜ்ல போனதும் நம்ம எதிரிக்கு நிகரான போட்டியாளர் இல்லைன்னு தெரிஞ்சா அப்ப நம்ம உடனேயே நம்ம தோல்வியை ஒத்துக்கணும் என்று சொன்னான். நீ என்ன சொல்ற? என்ன அவ்வளவு மட்டமா நினைக்கிறியா நீ என்று சூர்யா பேசி முடிக்கும் முன்பாகவே பாய்ந்து கொண்டு வந்தாள் அஸ்வினி. தன்னை கோபமாக பார்க்கும் அஸ்வினியை பார்த்த சூர்யா உடனேயே மறுப்பாக தலையை அசைத்து, நான் அப்படி சொல்ல வரல, நீ ரொம்ப யோசிக்கிற, உனக்கு ஏதாவது அடிபட்டுடுமோன்னு தான் நான் பயப்படுறேன் என்றான். அவன் அப்படி சொன்னதுமே அஸ்வினியின் முகம் சிவந்து போக, இவன் என்ன இப்படி சொல்கிறான், இவனுக்கு என்னை பிடித்திருக்கிறதோ என்று எண்ணினாள். அவளது சிவந்து போன முகத்தை பார்த்ததும் சூர்யாவிற்கு ஐயோ என்று தலையில் அடித்துக் கொள்ளலாம் போல இருந்தது. அவளை பார்த்ததுமே தெரிந்து போனது அவள் ஓவராக யோசிக்கிறாள் என்று. நீ உன்னை பாத்துக்கோ, என்ன பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல என்று வாயை சுழித்தபடி தலை நிமிர்ந்து மேடைக்கு ஏறினாள் அஸ்வினி. எதிர்த்தரப்பில் 7வதாக போட்டிக்கு வரும் நபர் குள்ளமாக ஒருவன் வந்தான். அஸ்வினியை பார்த்ததுமே அவன் கண்கள் பளபளக்க ஆரம்பித்தது. அவனது பார்வையை கண்ட அஸ்வினி, என்ன பாக்குற, உன் கண்ணை நோண்டிடுவான் பாத்துக்கோ என்று கோபமாக சொன்னாள். அவனுக்கு வேண்டியதும் அவளது கோபம்தான். அதுதானே அவர்களது ஆயுதம். எதிராளியை தூண்டிவிட்டு கோபப்பட வைத்து அதன் மூலம் அவர்களை வீழ்த்த நினைப்பது. அஸ்வினியும் கோபத்தில் கத்திவிட்டு உடனேயே சண்டையிட ஆரம்பித்து விட்டாள். அவளது நீண்ட உடையும் அவளது கையிலிருந்து வாளும் அவளது அசைவிற்கு ஏற்ப நடனமாட ஆரம்பித்தது. அந்த ஆளின் முகம் முதலில் உறுதியாக தான் இருந்தது. ஆனால் விரைவிலேயே அவன் வில்லத்தனமாக சிரித்தபடி தன் கால்களை தரையில் ஊன்றியவன் அஸ்வினியை நோக்கி பறந்து வந்தான். ஒரே நொடியில் அவன் அஸ்வினியின் முன்பாக வந்து நின்று விட்டான். அதற்கு மேல் அவள் யோசிக்கவே நேரம் கொடுக்கவில்லை. சட்டென அவன் மார்பில் ஓங்கி அடித்தான். அதில் அஸ்வினியின் முகம் மாறிப்போக அவன் கரம் தன்னை நோக்கி வரும்போதே அவள் பின்வாங்க முயன்றாள். ஆனால் அவளால் முடியவில்லை. அவள் பற்களை கடித்தபடி கோபத்தை அடக்கிக் கொண்டாள். அவனோ அப்போதும் அடங்காமல் அவள் மேல் தாக்குதல் நடத்தி கொண்டே இருந்தாள். அடுத்த சில நொடிகளில் அஸ்வினிக்கு அவனது செயல்களில் வியர்க்க ஆரம்பித்திருந்தது. அப்போது அவன், இவ்வளவுதான் உன்னோட பலமா என்று சிரித்தபடி, அந்த வார்த்தைகள் அஸ்வினிக்கு மேலும் கோபத்தை உண்டாக்கியது. உன்னை கொல்லாம விட மாட்டான்டா என்று பற்களை கடித்தபடி சொன்னவள் தன் வாளை அவன் மேல் வீசினாள். அவளது செயல் அவளது பலவீனத்தை அவனுக்கு காட்டிக் கொடுத்தது. அவன் சீறியபடி சரியான முட்டாள் இவள் என்று எண்ணிக்கொண்டான். அஸ்வினி வாளை உயர்த்தியதுமே அந்த ஆள் தன் கை முஷ்டியை இறுக்கி ஒரு குத்து விட்டான். அவனது தாக்குதலில் அஸ்வினி பறந்து சென்று மேடை ரிங் பகுதியில் மோதி விழுந்தாள். அவளுடன் வந்த சக போட்டியாளர்கள், அச்சோ அஸ்வினி என்று பதறி மேடையை நோக்கி ஓடி வந்தார்கள். ஈஸ்வர் சேரில் அமர்ந்திருந்தவன் முகம் சுருக்கினானே தவிர வேறு எதுவும் பேசவில்லை. அஸ்வினி இப்படி தோல்வி அடைவாள் என்று அவன் எதிர்பார்த்தே இருந்தான்.
அடுத்தது சூர்யா செல்ல வேண்டும். சூர்யா மட்டும் தோற்று போய்விட்டால் அதன் பின்னர் தஞ்சாவூர் அணி தோல்வியை அறிவித்து விட வேண்டியதுதான். ஏனெனில் மீதம் இருக்கும் போட்டியாளர்கள் இருவருமே அஸ்வினியை விட பலவீனமானவர்கள்தான். அடுத்து ரெஃப்ரி போட்டி முடிவுகளை அறிவிக்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் அஸ்வினியை எதிர்த்து போட்டியிட்ட அந்த ஆள் அடுத்த போட்டிக்கு தயாராக மேடையில் தான் இருந்தான். அஸ்வினியும் தோல்வி அடைந்த பின்னர் தஞ்சாவூர் அணியை சேர்ந்த போட்டியாளர்களுக்கு இந்த முறை போட்டியில் தாங்கள் தோல்வியடைய போகிறோம் என்று நன்றாகவே புரிந்து போனது. சிங்கமுத்து ஒரு பெருமூச்சுடன், சூர்யா, உன்னால முடிஞ்சதை பண்ணு, அப்புறம் நடக்கிறது நம்ம கையில இல்ல என்றான். அவனுக்கும் சூர்யாவின் மேல் பெரிதாக நம்பிக்கை எல்லாம் இல்லை. என்னதான் அவன் மணிகண்டன் அளவுக்கு மோசமாக இருக்க மாட்டான் என்றாலும் நேற்று இரவு அவனுக்கு அவ்வளவு அடிபட்டு இருக்கும் போது அவன் மேல் அதிக நம்பிக்கை வைக்க முடியவில்லை. அவனுக்கு இப்போது இருக்கும் ஒரே எண்ணம் சூர்யா மிக மோசமாக தோற்றுவிடக் கூடாது என்பது மட்டுமே. இல்லை என்றால் அது தங்கள் அணிக்கு ரொம்பவே அசிங்கமாகிவிடும் என்று எண்ணினான். சிங்கமுத்தண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? அவனால முடிஞ்சதை செய்யணும் எப்படி சொல்றீங்க? சூர்யா எவ்வளவு பெரிய பலசாலி, அவன் நல்லா சண்டை போட்டு அவங்களை எல்லாம் தோக்கடிச்சிட மாட்டானா என்றான் மணிகண்டன். அவன் குரலே வித்தியாசமாக வந்தது. அவன் குரலிலிருந்து நக்கலை சூர்யாவினால் புரிந்து கொள்ள முடிந்தது. சூர்யா ஒரு புன்னகையுடன் மணிகண்டனை கடந்து சென்றான். அப்போது ராகுல் அவனை நோக்கி வந்தான். சூர்யா, நான் இப்பதான் நேத்து அந்த கிறிஸ் சாப்பிட்ட மருந்தை பத்தி விசாரிச்சேன். அந்த மருந்தை சாப்பிட்ட உடனே அவங்க உடம்புல இருக்கிற பலம் 3 மடங்கு அதிகமாகுமா, அதனால அவங்களால அதிக பலத்தோட சண்டை போட முடியுமா என்று ராகுல் தீவிரமான குரலில் சொன்னான். இப்போதுதான் அவனுக்கு அந்த மாத்திரை குறித்த விவரங்கள் தெரிய வந்தது. உடனேயே சூர்யாவிடம் அதை சொல்ல வந்து விட்டான். ராகுல் சொன்னதை கேட்டு அதிர்ந்தான் சிங்கமுத்து. 3 மடங்கு பலம் அதிகரிக்குமா என்று அவர்கள் இந்த அளவுக்கு போவார்கள் என்று அவன் ஒருபோதும் யோசித்ததில்லை. ஈஸ்வருக்கு அவ்வளவு பலமாக அடிபட்டிருப்பதில் ஆச்சரியமில்லை என்று அவனுக்கு தோன்றியது. அப்போது சூர்யாவுக்கு பின்னால் நின்றிருந்த சரவணன், இப்படி போட்டி போடுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அந்த மாத்திரைய சாப்பிட்டு அவங்க போட்டிக்கு வர்றாங்கன்னா நாம அப்ப தோல்வியை ஒத்துக்கிட்டு தான் வெளியில வரணும் என்றான். அவன் முகத்தில் வெறுப்பு நிறைந்திருந்தது. அந்த மாத்திரையை சாப்பிட்ட கிறிஷ் நேற்று அவ்வளவு கொடூரமாக உயிரை விட்டிருந்தான். அப்படி என்ன உயிரை கொடுத்து இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று அவனுக்கு வெறுப்பாக இருந்தது. ராகுல் சரவணனை பார்த்து, அந்த மாத்திரை சைஸ் ரொம்பவே சின்னது சரவணன், அதனால ஒருத்தருக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டா போதாது. அதோட அந்த மாத்திரையோட பவர் 5 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் அவங்களால சண்டை போட முடியாது. அந்த மாத்திரையோட வீரியம் தாங்க முடியாம அந்த ஆளை வெடிச்சு செதற வேண்டியதுதான் என்றான். அப்போது மணிகண்டன், இவனுங்க என்ன பைத்தியக்காரனுங்களா, உயிரையே பணைய வச்சு இப்படி பண்றானுங்க என்றான். அவங்க மட்டும் இதெல்லாம் விரும்பி செய்யறாங்கன்னு நினைக்கிறியா? சரி போதும் என்று அவர்கள் மேலும் பேசும் முன்பாக அவர்கள் பேச்சை தடுத்தான் ராகுல். பின்னர் அவன் சூர்யாவை பார்த்து, சூர்யா, நான் ஏற்கனவே அந்த மாத்திரையோட பலவீனம் என்னன்னு உனக்கு சொல்லிட்டேன். நீ மேடைக்கு போகும்போது இதுக்கெல்லாம் தயாராதான் போகணும் என்றான். கவலைப்படாதீங்க பிரதர், நான் அந்த மாத்திரையை சாப்பிடவே அவங்களுக்கு நேரம் கொடுக்க மாட்டேன் என்றான் சூர்யா. அவனுக்கு நேற்று இரவு அடிபட்டிருந்தாலும் அவனால் இப்போதும் அவனது முந்தைய பலத்தில் 80% செயல்பட முடியும். எனவே அவனுக்கு எதிராளியை சமாளிப்பது எளிதாகவே இருக்கும். அப்போது மேடையில் இருந்து ரெஃப்ரி, 2 சைட்ல இருந்து மேடைக்கு வாங்க என்று அறிவித்தார். எதிர்த்தரப்பிலிருந்து அஸ்வினிக்கு எதிராக நின்ற அந்த ஆள்தான் இப்போதும் வந்தான். 8வது தொடர் தொடங்கியது. சூர்யா மேடைக்கு சென்றதும் மணிகண்டனின் இதழ்கள் அலட்சியமாக வளைந்தது. அவன் தன் அருகே இருந்த சிங்கமுத்துவிடம், இந்த ராகுல் சார் இவனை பத்தி ரொம்ப அதிகமா நினைச்சிருக்கார் போல. சூர்யாவுக்கு இருக்க பலத்துக்கு எதிராளியே அந்த மாத்திரை எல்லாம் எடுக்க போறான், அதெல்லாம் அவனுக்கு தேவையே இல்ல என்றான். அவனை பொறுத்தவரை எதிராளிகள் எல்லோரையும் அந்த மாத்திரையை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் எண்ணம். சூர்யா அவர்களுக்கு இணையான போட்டியாளர் இல்லை எனும் போது அவர்கள் ஏன் அந்த மாத்திரை எடுத்துக்கொண்டு உயிரை விட வேண்டும்? சூர்யாவை அவர்களால் எளிதாக தோற்கடிக்க முடியுமே. சூர்யாவினால் அவர்களை எதிர்க்கவே முடியாது என்று அவன் உறுதியாக நம்பினான். மணிகண்டன் பேசியதற்கு சிங்கமுத்து யோசனைக்கு சென்றானே தவிர வேறு ஒன்றும் பதில் சொல்லவில்லை. ராகுல் பேசியதற்கு பின்னால் வேறு ஏதோ விஷயம் இருப்பதாகவே அவனுக்கு தோன்றியது. சூர்யா மேலோட்டமாக பார்ப்பதற்கு சாதாரணமாக இருப்பது போல அவன் நிஜமான குணம் இல்லை என்று அவனுக்கு தோன்றிக் கொண்டே இருந்தது. எதிரணியினர் பக்கம் நின்றிருந்த லிசி சூர்யா மேடைக்கு ஏறியதும் அவனை பார்த்தவள் அதிர்ந்து போனாள். சூர்யா ஒரு தற்காப்பு கலைஞனாக இருப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்த நொடி அவளுக்குள் பயம் அதிகமாக ஆரம்பித்தது. அவள் அருகே இருந்த கேசவ் அவளது பயத்தை பார்த்தவன், உனக்கு அவனை தெரியுமா என்று கேட்டான். லிசி பதட்டத்துடன், இல்ல எனக்கு அவனுக்கு தெரியாது என்று பதட்டமாக சொன்னாள். அவளுக்கு சூர்யாவை தெரியும் என்று சொல்லவே அவள் விரும்பவில்லை. ஒருவேளை கேசவிற்கு அவள் சூர்யாவை மயக்க முயற்சி செய்தாள் என்ற விஷயம் தெரிந்தால் அவன் உடனேயே அவளை அவனிடமிருந்து வெளியே தள்ளிவிடுவான். அவள் தெரியாது என்று சொன்னாலும் கேசவிற்கு அவள் பேச்சில் நம்பிக்கை வரவில்லை. அவனுக்கு அவளது பதட்டம் கண்டு சந்தேகமாக இருந்தது.
மேடையில் நின்றிருந்த சூர்யா தன் கையை பின்னால் கட்டியபடி சாதாரணமாக நின்றிருந்தார். அவனுக்கு எதிரே நின்றிருந்த அந்த குள்ளன் முகம் சூர்யாவுக்கு முற்றிலும் மாறாக கடுமையாக இருந்தது. போட்டி ஆரம்பிக்கும் முன்பாகவே விதுரன் போட்டியாளர்கள் எல்லோருக்கும் ரேட்டிங் கொடுத்திருந்தார். அதில் பெரும்பாலும் மணிகண்டன் போன்றவர்களுக்கு சி கிரேட் கொடுத்திருந்தார். சிங்கமுத்துவிற்கு ஏ கிரேட் கொடுத்தார். அதே போல ஈஸ்வருக்கு மட்டும் அவர் எஸ் கிரேட் கொடுத்தார். அவன் மட்டும்தான் தஞ்சாவூர் அணியில் இருந்த ஒரே ஒரு எஸ் கிரேட் போட்டியாளர். ஆனால் சூர்யாவிற்கு அவர் எந்தவித ரேட்டிங்கும் கொடுக்கவில்லை. ஏனெனில் அவருக்கே அவனுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பது என்று தெரியவில்லை. அவனது பலம் என்ன என்று தெரிந்தால்தானே அவனுக்கு அவரால் ரேட்டிங் கொடுக்க முடியும். ஆனால் நேற்று இரவு நடந்த சம்பவத்திற்கு பின்னர் விதுரன் அவனுக்கு எஸ் ரேட்டிங் கொடுத்தார். அப்படியென்றால் ஈஸ்வரை போலவே இவனும் பலசாலியாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார். ஆரம்பிக்கலாம் என்று ரெஃப்ரி இருவரையும் பார்த்துவிட்டு கூறினார். அவர் சொல்லி முடித்த அடுத்த நொடி அந்த குள்ளன் தான் முதல் அடியை எடுத்து வைத்தான். அவன் கையில் இருந்த 2 கத்தியும் சூர்யாவின் தொண்டை குழியை குறிப்பார்த்து வந்தது. அவனது நகர்வு மிக விரைவாக இருந்தது. கீழே இருந்த சிங்கமுத்து செம்ம ஸ்பீடு என்றான் கடுமையான முகபாவனையுடன். கத்தி சென்ற வேகத்தை அவனால் இவ்வளவு தூரத்திலிருந்து பார்க்கும் போதும் உணர முடிந்தது. மணிகண்டன் இதை பார்த்து சந்தோஷமாக, இவன் என்ன அசையவே இல்ல, பயந்துட்டானா என்றான். ஏனெனில் எதிராளி ஏற்கனவே சூர்யாவுக்கு மிக நெருக்கமாக சென்றிருந்தான். ஆனால் சூர்யாவோ அசையவே இல்லாமல் நின்ற இடத்திலேயே நின்றிருந்தான். சூர்யா அவனது தாக்குதலை தடுக்க நினைக்காமல் எதற்காக அப்படியே நிற்கிறான் என்று ஈஸ்வரும் யோசனையுடன் தான் பார்த்தான். ஒருவேளை அவனை தடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று அவ்வளவு உறுதியாக நினைக்கிறானா அவன்? இல்லை, அவனுக்கு எப்படி தடுக்க வேண்டும் என்று தெரியவில்லையா என்றெல்லாம் யோசித்தான் ஈஸ்வர். அவன் யோசனையில் இருக்கும் போதே சூர்யா அவனது நகர்வை செய்தான். எதிராளியின் கத்தி அவனை குறிப்பார்க்க சூர்யா தன் கை முஷ்டியை மடக்கி ஒரு குத்து விட்டான். ஒரே ஒரு குத்துதான், ஆனால் அது மிகவும் பலமாக இருந்தது. சூர்யாவின் கரம் இடியாக அவன் மார்பில் விழ அந்த வேகத்தில் அப்படியே பறந்து சென்றான் அவன். அவனால் மூச்சு விட முடியவில்லை, அசைய முடியவில்லை. மேடையின் ஓரத்தில் இருந்த கம்பியில் மோதி கீழே விழுந்தவன் வாயிலிருந்து ரத்தம் வழி ஆரம்பித்தது. அவன் கண்கள் அதிர்ச்சியில் அகல வெறிய வேக வேகமாக மூச்சு விட முயன்றான். அந்த அரங்கம் முழுவதும் அமைதியாகி போனது. அந்த காட்சியை வார்த்தையில் விவரிக்க இவ்வளவு நேரம் ஆனாலும் அதன் செயல்பாடு மிக வேகமாகவே இருந்தது. எல்லோரும் சூர்யாவின் பலம் கண்டு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் தான் மேடையை பார்த்தார்கள். இவ்வளவு நேரம் சூர்யா என்ன செய்ய போகிறான் என்பதை நக்கலாக கவனித்துக் கொண்டிருந்த மணிகண்டன் இந்த காட்சியை பார்த்து அதிர்ந்து போனவன், சிங்கமுத்தண்ணா, நான் பார்த்தது என்று அவனுக்கு பேச்சே வரவில்லை. அதே சமயம் அவன் கண்கள் கண்ட காட்சியை அவனால் நம்பவே முடியவில்லை. சிங்கமுத்துவிற்கு நிகரான தரநிலையில் இருக்கும் ஒரு போட்டியாளரை சாதாரண ஒருவன் எப்படி வீழ்த்தினான்? அவனால் எப்படி இது முடிந்தது? சிங்கமுத்து எதுவுமே பேசவில்லை. அவனது தொண்டை வறண்டு போயிருந்தது. இப்போது அவன் பேச வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அவனால் அது முடியவில்லை. சூர்யா இந்த போட்டியில் ஜெயிப்பான் என்று அவன் எதிர்பார்த்தே இருந்தான். ஆனால் இவ்வளவு எளிதாக ஜெயிப்பான் என்பதுதான் அவன் எதிர்பார்க்காதது. ஒரே அடியில் எதிராளி விழுந்து விட்டான். அப்படியென்றால் சூர்யா ஒருவரை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு அவன் ஒரே அடி அடித்தால் போதுமா என்ன? அஸ்வினியும் கூட ஆச்சரியத்தில் வாயை அகல விரித்தாள். இவன் அவங்க வச்சிருக்க அந்த மாத்திரைய சாப்பிட்டானா என்ன என்றாள். எதிர்த்தரப்பில் இருந்த போட்டியாளர் எவ்வளவு பலமானவன் என்பது மற்றவர்களை விட அவளுக்கு நன்றாக தெரியும். அவன் எவ்வளவு எளிதாக இதற்கு முன்னர் அவளை அடக்கியிருந்தான். ஆனால் அதே சூர்யாவிற்கு முன்பாக அவனால் ஒரு அடியை கூட தாக்கு பிடிக்க முடியவில்லை. இதை அவளால் நம்பவே முடியவில்லை. அதிர்ந்து போனது தஞ்சாவூர் அணியை சேர்ந்தவர்கள் மட்டுமில்லை, எதிர் அணியினரும் தான். அதிலும் லிசி அதிர்ச்சியில் தன் கைகளை கொண்டு வாயை மூடிக்கொண்டவள் கண்கள் நம்ப முடியாத காட்சியை கண்டது போல இருந்தது. கடந்த 2 நாட்களாக அவள் அந்த வெளிநாட்டவர்கள் இருந்த வீட்டில்தான் கேசவுடன் தங்கியிருந்தாள். எனவே அவர்கள் தரப்பில் இருந்த போட்டியாளர்கள் எவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள் என்று அவளுக்கு ஓரளவுக்கு தெரியும். விதுரன் ஒவ்வொரு போட்டியாளருக்கும் கொடுத்த ரேட்டிங் என்ன என்று அவளும் அறிவாள். அதே போல மேடையில் இருந்த அந்த போட்டியாளருக்கு விதுரன் ஏ ரேட்டிங் கொடுத்திருந்தார். அப்படி இருக்கும் போது அவனை ஒரே அடியில் சூர்யா வீழ்த்தி விட்டான். லிசிக்கு இப்போதே இங்கே இருந்து தப்பித்து எங்கேயாவது ஓடிவிட வேண்டும் என்று தோன்றியது. ஏனெனில் அவள் சூர்யாவிடம் அவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருந்தாள். அவர்கள் தரப்பில் இருந்த போட்டியாளர்களும் கேசவை பார்த்து, மாஸ்டர், என்ன அது? அவனுக்கு அடிபட்டிருக்குன்னு தானே சொன்னாங்க, ஆனா இப்படி அடிக்கிறான் என்று கேட்டனர். அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் தோல்வியை ஒப்புக்கொள்ளலாம், ஆனால் அவர்களால் அப்படி தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியாது. தி பாஸ், அத்தியாயம் 318. சூர்யா அவனுக்கு எதிராக கத்தியால் குத்த வந்தவனை ஒரே அடியில் வீழ்த்திவிட எல்லோரும் அதிர்ந்து போனார்கள். அதே சமயம் எதிர்த்தரப்பில் இருந்த போட்டியாளர்கள் கேசவை பார்த்து, மாஸ்டர், என்ன அது? அவனுக்கு அடிபட்டிருக்குன்னு தானே சொன்னாங்க, ஆனா இப்படி அடிக்கிறான்
என்று கேட்டனர். அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் தோல்வியை ஒப்புக்கொள்ளலாம், ஆனால் அவர்களால் அப்படி தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியாது. கேசவ் அவர்களை எரிச்சலுடன் பார்த்தவன், என்ன கேட்டா எனக்கு மட்டும் எப்படி தெரியும் என்று சொன்னான். எல்லாமே சட்டென நடந்து முடிந்திருந்தது. சூர்யாவை அவனால் வீழ்த்த முடியவில்லை என்றாலும் கொஞ்ச நேரமாவது அவனுக்கு எதிராக நின்று சூர்யாவின் எனர்ஜியை குறைப்பான் என்று எதிர்பார்த்தான் கேசவ். ஆனால் இப்படி ஒரே அடியில் வீழ்வான் என்று அவனும் எதிர்பார்க்கவில்லை. அந்த போட்டியாளர்கள் என்ன செய்வது என்று புரியாமல் கேசவை பார்த்து, அடுத்து நாங்க என்ன செய்யணும் மாஸ்டர் என்று கேட்டனர். சூர்யாவின் பலம் விதுரன் சொன்னதை விட அதிகமாக இருந்தது. எனவே அவர்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கேசவ் தான் சொல்ல வேண்டும். கேசவ் அவர்களை பார்த்து, வேற என்ன செய்ய முடியும், மேடைக்கு போகும்போது மாத்திரையை சாப்பிட்டு போங்க என்று சொன்னவன் கண்களில் லேசான கொலைவெறி மின்னியது. இந்த அளவுக்கு வந்த பின்னர் அவர்கள் மரணத்துடன் தான் சண்டையிட வேண்டும். வேறு எதை குறித்தும் யோசிக்கும் நிலையில் அவர்கள் இல்லை. கேசவ் சொன்னதை கேட்டு எஞ்சியிருந்த போட்டியாளர்களின் முகங்கள் பயத்தில் வெளுத்து போனது. அந்த மாத்திரையை சாப்பிட சொல்வது மரண தண்டனை கொடுப்பதற்கு நிகரானது. அப்போது அங்கே விஐபி சீட்டில் அமர்ந்திருந்த ஆச்சாரியா முதன் முறையாக வாயை திறந்து, என்ன விதரன், உங்க ஆளுங்க பார்க்க என்னமோ மாதிரி இருக்காங்க என்று சிரித்தபடி கேட்டார். சூர்யா ஒரே அடியில் அவர்கள் ஆளை வீழ்த்தியது அவர்கள் இவ்வளவு நேரம் உணர்ந்த அவமான உணர்வுகளை எல்லாம் துடைத்தது மட்டுமில்லாமல் நம் நாட்டின் மானத்தையும் காப்பாற்றியிருந்தான். ரொம்ப நக்கலா பேசுறீங்க ஆச்சாரியா, ஆனா இன்னும் போட்டி முடியலன்னு ஞாபகம் இருக்கட்டும் என்று சொல்லும் போதே விதரனின் முகம் மோசமாக தான் இருந்தது. இப்படி இறுதி கட்டத்தில் இப்படி ஒரு திருப்பம் வரும் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் முடியலையா என்று சிரித்தபடி கேட்ட ஆச்சாரியா, சரி அப்ப வெயிட் பண்ணி பாப்போம் என்றார். அவனை அடித்து வீழ்த்திவிட்டு சூர்யா மேடையை விட்டு கீழே இறங்கவில்லை. மேலேயே அமர்ந்து மூச்சு பயிற்சி செய்ய ஆரம்பித்தான். அதை எல்லோருமே பார்த்தார்கள். எல்லோருக்குமே அவன் மூச்சு பயிற்சி செய்கிறான் என்பது நன்றாக தெரிந்தது. என்ன இது, ஒரே அடியில அவனோட எனர்ஜி எல்லாம் குறைஞ்சிடுச்சா என்ன? இருக்கலாம், அவன் விட்ட அடி பயங்கரமா இருந்துச்சு, அதனால அவனோட உடம்புல இருந்து எனர்ஜி குறைஞ்சிருக்கும். ஆனா ஆள் பார்க்க நல்லா தானே இருக்கான், வெளியில பார்க்க நல்லா தான் இருக்கான், ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு பலம் இல்ல போல அவனுக்கு. இதுக்கு மேல அவனால போராட முடியாதுன்னு எனக்கு தோணுது. அதுவும் இல்லாம அவனுக்கு நேற்று அடி வேற பலம்னு சொன்னாங்க. சோ இப்ப அவன் இவ்வளவு போர்ஸ் யூஸ் பண்ணதுனால அவனோட காயம் ஏதாவது ஆகியிருக்கும் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் எதிர்த்தரப்பில் கலந்து கொண்ட போட்டியாளர்கள். அதே சமயம் இங்கே மணிகண்டன் சிங்கமுத்துவிடம், சிங்கமுத்து அண்ணன், இந்த சூர்யா அவனோட பலத்தை அதிகரிக்க ஏதாவது மாத்திரை சாப்பிட்டிருப்பானோ என்று கேட்டான். எதிர்த்தரப்பில் இது போல ஒரு மாத்திரை இருக்கும் போது நமது தரப்பிலும் அப்படி ஏதாவது சூர்யாவிற்கு கொடுத்திருக்கலாம் என்று யோசித்தான் அவன். மணிகண்டனின் கேள்வியில் சிங்கமுத்து அவனை பார்த்தவன், எனக்கு மட்டும் எப்படி தெரியும் என்று கேட்டான். அவனது ஒரு மனம் சூர்யா ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. ஏனெனில் இந்த போட்டி அவர்கள் நாட்டின் கௌரவம் சம்பந்தப்பட்டது. சூர்யா மட்டும் ஜெயித்து விட்டால் அது அவர்களது அணிக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும். அதே சமயம் அவனால் சூர்யா ஜெயிப்பதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் சூர்யா ஜெயித்து விட்டால் அவன் பலசாலி என்று எல்லோருக்கும் தெரியும். அது சிங்கமுத்துவிற்கு அவமானமாக இருக்கும். சூர்யாவை விட பலசாலி என்றுதான் பெருமை பேசியிருக்க இப்போது அவன் ஜெயித்தால் அது சிங்கமுத்துவின் மலைவாசிகள் இனத்திற்கே அசிங்கம்தானே. அடுத்த போட்டி தொடங்கியது. எதிரணியிலிருந்து வால்வீரன் ஒருவன் வந்தார். ஒரே பார்வையில் சூர்யாவிற்கு அவனது முழு விவரமும் புரிந்துவிட்டது. அவன் ஷேடோ கில்லர் பிரிவை சேர்ந்தவன். தனக்கு கொஞ்சமும் பலம் குறைந்தவன் இல்லை என்பதையும் சூர்யா உணர்ந்து கொண்டான். கீழே இருந்த ஈஸ்வர் கூட புதிதாக வந்தவனை குறித்து அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருந்தான். அவன் ஒரு மாஸ்டர் லெவலில் இருப்பவன் என்பதால் ஒரு ஆளை பார்த்தவுடனேயே அவனால் அவனது பலம் என்ன என்று சொல்லிவிட முடியும். இவனை எதிர்கொள்ளும் போது சூர்யாவின் உண்மையான பலம் வெளியே வருமா என்று யோசித்தான் ஈஸ்வர். ஆனால் மேடைக்கு வந்தவன் அடுத்து செய்த காரியம்தான் அங்கிருந்த எல்லோரையும் ஆச்சரியத்தில் தள்ளியது. அவன் மேடை ஏறிய உடனேயே அவனது பாக்கெட்டில் வைத்திருந்த 2 மாத்திரைகளை எடுத்து விழுங்கிவிட்டான். பார்வையாளர்கள் எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர். அவன் வந்தவுடனேயே சண்டையே போடாமல் நேரடியாக இப்படி மாத்திரையை உட்கொள்வான் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. இதென்ன, அவன் உயிரையே பணயம் வைக்கிறான். அதே நேரம் அவன் வாய்க்குள் சென்ற மாத்திரை மெல்ல மெல்ல கரைய ஆரம்பித்தது. எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் அவன் அடுத்த நொடி சூர்யாவை நோக்கி தாக்குதலை ஆரம்பித்திருந்தான். சூர்யா அவனை கண்களை சுருக்கி பார்த்தவன் சாதாரணமாக ஒரு குத்து விட்டான். பலமாக எல்லாம் அடிக்கவில்லை, ஆனால் அதுவே எதிரிக்கு பலமாக தான் விழுந்தது. அடித்த அடியில் அவன் நெற்றி நரம்புகள் எல்லாம் புடைத்துக் கொண்டது. உடனேயே அவன் கோபமாக முதுகில் சொருகி வைத்திருந்த நீளமான வாள் ஒன்றை எடுத்தவன் சூர்யாவை நோக்கி சுழற்ற ஆரம்பித்தான். அவன் கையில் இருந்த வாள் நாட்டியமாடியது. அவன் கையில் சுழலும் வாளை கீழே இருந்து பார்ப்பவர்கள் வியந்துதான் போனார்கள். அவ்வளவு திறமையாக வாளை சுழற்றினான் அவன். இப்படி ஒருவனை எப்படி சூர்யாவினால் வெற்றி கொள்ள முடியும் என்ற கேள்வி எல்லோரின் மனதிலும் எழுந்தது. விரைவிலேயே எல்லோருக்கும் விடை கொடுத்தான் சூர்யா. சூர்யா தன் உள்ளங்கையை உயர்த்த அந்திரத்தில் 2 உள்ளங்கை வடிவம் உருவானது.
அந்த உள்ளங்கை வடிவம் எதிராளி சுழற்றி கொண்டிருந்த நீளமான வாளை அவனிடமிருந்து பறித்து கொண்டது. என்ன இது, மேஜிக் எல்லாம் நடக்கிறது என்று நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் பார்த்தனர் எல்லோரும். சூர்யாவும் அந்த பையனும் இப்படி நடந்து கொள்ளாவிட்டால் அவர்கள் யாரும் தாங்கள் இப்போது பார்க்கும் காட்சியை நம்பியிருக்க மாட்டார்கள். அந்த பையனின் முகம் சிவந்து போனது. அதே சமயம் சூர்யாவின் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. பொறுமை இழந்ததைப் போல அந்த பையன் என்று கர்ஜிக்க ஆரம்பித்தான். அவன் இதற்கு மேல் எதை குறித்தும் கவலைப்படாமல் தன் உடலில் இருக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வர ஆரம்பித்தான். அவன் தன் ஆற்றலை வெளிக்கொண்டு வர உடனேயே வானத்திலிருந்து வானவில் வடிவில் கத்தி தோன்ற ஆரம்பித்தது. அவன் தன் கையை கீழே அழுத்த அந்த வானவில் வடிவ நீளமான கத்தி சூர்யாவை நோக்கி வேகமாக வந்தது. அந்த நீளமான கத்தி கீழே வந்து விழுந்ததில் அந்த இடமே புகை மண்டலமாக ஆரம்பித்தது. யாருக்கும் மேடையில் என்ன நடக்கிறது என்று பார்க்க முடியவில்லை. அந்த புகை மூட்டத்தின் நடுவிலேயே அடுத்த 30 வினாடிகள் கடந்து போயிருந்தது. ஆனால் அந்த புகை விலகுவதாக தான் காணோம். என்ன நடக்குதாங்க? யார் ஜெயிச்சது, யார் தோத்தது, எதுவும் தெரியல என்று எல்லோரும் ஆர்வமாக முடிவு என்ன ஆனது என்று தெரிந்து கொள்ள முடியாமல் கேட்க ஆரம்பித்தனர். எல்லோரின் மனதிலும் பலவிதமான கற்பனைகள் உருவாக ஆரம்பித்திருந்தது. அந்த வால்வீரனின் திறமை நன்றாகவே இருந்தது. அதே சமயம் சூர்யாவும் மிக திறமையாக இருப்பதை அவர்கள் எல்லோருமே பார்த்திருந்தனர். எனவே யார் ஜெயித்திருப்பார்கள் என்று யாராலும் கணிக்கவும் முடியவில்லை. மேலும் ஒரு 30 வினாடிகள் கடந்த பின்னரே அந்த புகை மூட்டம் விலகியது. எல்லோராலும் அதன் பின்னரே மேடையை பார்க்க முடிந்தது. ஆனால் மேடையை பார்த்த எல்லோரும் அதிர்ச்சியுடன் தான் பார்த்தனர். மேடையின் நடுவே மிகப்பெரிய பிளவு உண்டாகி இருந்தாலும் அந்த பிளவு வால்வீரனால் தான் உண்டாகி இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் புரிந்தது. அப்படி என்றால் சூர்யாவின் நிலை என்ன என்று எல்லோரும் அவனை பார்க்க சூர்யா நன்றாக தான் இருந்தான். சூர்யா மேடையின் நடுவே நின்றிருந்தவன் இப்போதும் அமைதியாக தான் கைகளை முதுகுக்கு பின்னால் கட்டியபடி முதலில் மேடைக்கு வந்த போது இருந்த அதே நிலையில் இருந்தான். முன்புக்கு இப்போது அவனிடம் என்ன வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டுமானால் அவனது உடைதான். ஆம், அவனது உடை ஆங்காங்கே கிழிக்கப்பட்டிருந்தது. அவன் முகம் வெளுத்து காணப்பட்டது. அதே சமயம் அந்த வால்வீரன் சூர்யாவின் முன்பாக மண்டியிட்டு அமர்ந்திருந்தார். அவன் உடலில் இருந்த ரத்தம் நிற்காமல் வெளியேறிக் கொண்டிருந்தது. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அதற்கு மேல் முடியாமல் அவன் சூர்யாவை பார்த்தபடி கீழே சரிய ஆரம்பித்தான். சூர்யா ஜெயிச்சிட்டான் என்று கீழே இருந்த மணிகண்டன் முகத்தில் பயத்துடனும் குரலில் நடுக்கத்துடனும் சொன்னான். சென்ற போட்டியில் சூர்யா ஒரே அடியில் எதிராளியை வீழ்த்தி இருந்தாலும் அது ஏதோ எதேச்சையாக நடந்தது என்று அவன் தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டான். ஆனால் இந்த முறை சூர்யா இவ்வளவு நடந்த பின்னரும் எதுவுமே நடக்காதது போல சாதாரணமாக இருந்தான். அப்படி என்றால் அவனுள் எவ்வளவு பலம் இருக்கிறது? அவன் மனிதன்தானா என்றே மணிகண்டனுக்கு சந்தேகமாக இருந்தது. சிங்கமுத்துவும் கண்களை இறுக மூடிக்கொண்டவன் அவன் ஜெயிச்சுட்டான் என்று ஒரு பெருமூச்சு விட்டான். அவனால் இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதே சமயம் அவனுக்கு வேறு வழியும் இல்லை. இரண்டு தரப்பில் இருக்கும் போட்டியாளர்கள் அனைவரையும் விட சூர்யா பலசாலி என்று எல்லோருக்கும் நிரூபித்து இருக்கிறான். இதற்கு மேல் அவனால் என்ன செய்ய முடியும்? வீல் சேரில் அமர்ந்திருந்த ஈஸ்வர் லேசாக இதழ்களை வளைத்து சிரித்தவன், இதான் உன்னோட பலமா என்று கேட்டுக்கொண்டான். நேற்று இரவு ராகுல் அவர்கள் இருவருமே சமநிலையில் இருப்பவர்கள் தான் என்று தன்னிடம் சொன்னது தனக்காக பார்த்துதான் என்று ஈஸ்வருக்கு இப்போது புரிந்தது. சூர்யா கண்டிப்பாக தன்னை விட பலசாலி என்று அவன் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். அவர்கள் இருவரும் சமநிலையில் இருப்பவர்கள் இல்லவே இல்லை. அவனும் அந்த வால்வீரனை வென்றான் தான். ஆனால் அதற்கு விலையாக அவனது பாதி உயிரை கொடுத்துதான் அவனை ஜெயித்திருந்தான் ஈஸ்வர். ஆனால் சூர்யாவின் உடலில் மட்டுமே ஆங்காங்கே கிழிச்சல் உண்டாகி இருந்தது. மற்றபடி அவனுக்கு எந்தவித காயங்கள் கூட உண்டாகவில்லை. இதுதான் அவர்கள் இருவருக்குமே இடையே இருக்கும் வித்தியாசம். அந்த வால்வீரனின் உடல் கீழே கொண்டு வரப்பட்டது. அவனது தரப்பில் இருந்த சக வீரர்களின் முகம் மொத்தமாக சோர்ந்து போனது. விதுரனுக்கு கோபத்தில் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. இந்த போட்டியில் 2 வால்வீரர்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள். அதுவும் வால்வீச்சு துறையில் இருக்கும் மாஸ்டரின் பிரியமான சீடன் அவன். அவருக்கு இப்போது தான் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்றே விதுரனுக்கு புரியவில்லை. ஆச்சாரியா, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அது எப்படி நீங்க சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையில இருக்கிற ஒரு வீரனை போட்டியில கலந்துக்க வைக்க முடியும் என்று கோபமாக கேட்டார் விதுரன். இப்போதுதான் அவருக்கு சூர்யாவின் உண்மையான தரநிலை என்ன என்று தெரிந்தது. இப்போதும் கூட தெரியவில்லை என்றால் அதன் பின்னர் அவர் என்ன மாஸ்டர்? ஆச்சாரியா மிகவும் சந்தோஷமான மனநிலையில் இருந்தார். எனவே அவர், விதுரன், நீங்க சொன்ன மாதிரி சக்தியை கட்டுப்படுத்தும் வீரர்கள் போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் இல்லையே. உங்க சைட்ல சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையில எந்த வீரரும் இல்ல போல. அதான் நீங்க அந்த மாதிரி யாரையும் போட்டியில கலந்துக்க வைக்கல போல என்றார். சூர்யாவின் சண்டை முறையிலும் அவனது நடத்தை மற்றும் பலத்தை கண்டும் ஆச்சாரியா மிகவும் சந்தோஷமாக இருந்தார். இதை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதே போல சூர்யா சக்தியை கட்டுப்படுத்தும் தரநிலையில் இருக்கும் வீரனாக இருப்பான் என்றும் அவர் எதிர்பார்க்கவில்லை.
ஒரு 25 வயது இளைஞன் இந்த நிலையில் இருப்பான் என்பது அவர் எதிர்பாராதது. இதுவரையிலும் இந்த வயதில் இந்த நாட்டில் யாரும் சக்தியை கட்டுப்படுத்தும் நிலைக்கு செல்லவில்லை. அவன்தான் இதுவரை இருந்த ரெக்கார்டை பிரேக் செய்திருக்கிறான். இதற்கு பின்னர் கண்டிப்பாக சூர்யாவின் பெயர் தற்காப்பு கலைகள் உலகில் மிகப்பெரிய இடத்தை பிடிக்கும் என்பதில் அவருக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆச்சாரியாவின் பேச்சில் விதுரனின் முகம் உறைந்து போனது. உண்மைதான், இந்த போட்டியில் சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையில் இருக்கும் வீரர்கள் கலந்து கொள்ளக் கூடாது என்று எந்த விதிமுறைகளும் இல்லை. 30 வயதிற்கு மேற்பட்ட வீரர்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ளக் கூடாது என்பது மட்டுமே அவர்கள் விதித்திருந்த விதிமுறை. ஆனால் இப்படி திடீரென சூர்யா வந்து சண்டையிடுவான் என்று அவர்கள் தரப்பில் யாருமே எதிர்பார்க்கவில்லையே. ஆச்சாரியா இப்போது விதுரனை பார்த்து சிரித்தபடி, இன்னும் போட்டி போட ரெடியா இருக்கீங்களா என்று கேட்டார். விதுரன் போட்டியை தொடங்க விரும்பினால் அவருக்கும் அதில் எந்தவித தயக்கமும் இல்லை. அவரும் கூட எதிர்த்தரப்பில் இருக்கும் இன்னும் 2 பேர் நன்றாக சூர்யாவிடம் அடிவாங்கி செல்வதை பார்க்க ஆர்வமாகவே இருந்தார். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாங்க தோல்வி ஒத்துக்கிறோம் என்று பற்களை கடித்தபடி சொன்னார் விதுரன். இனி போட்டியிட என்ன அவசியம் இருக்கிறது? அவரது தரப்பில் இருக்கும் வீரர்கள் எல்லாருமே தற்காப்பு கலையின் இறுதி கட்டத்தில் இருப்பவர்கள் மட்டுமே. அப்படி இருக்கும்போது சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையில் இருக்கும் ஒரு வீரனுடன் அவர்கள் போட்டியிட்டாலும், அவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சூர்யாவை எதிர்த்து போட்டியிட்டாலும் கூட அவனை ஜெயிக்க முடியாது என்பதை நன்கு அறிவார் அவர். தி பாஸ். அத்தியாயம் 319. ஆச்சாரியா விதுரனை பார்த்து போட்டியை தொடரலாமா என்று கேட்க, அதற்கு விதுரன், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாங்க தோல்வியை ஒத்துக்கிறோம் என்று பற்களை கடித்தபடி சொன்னார். இனி போட்டியிட என்ன அவசியம் இருக்கிறது? அவரது தரப்பில் இருக்கும் வீரர்கள் எல்லோருமே தற்காப்பு கலையின் இறுதி கட்டத்தில் இருப்பவர்கள் மட்டுமே. அப்படி இருக்கும்போது சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையில் இருக்கும் ஒரு வீரனுடன் அவர்களால் போட்டியிட்டாலும், அவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சூர்யாவை எதிர்த்து போட்டியிட்டாலும் கூட அவனை ஜெயிக்க முடியாது என்பதை நன்கு அறிவார் அவர். தோல்வியை ஒத்துக்கிறீங்களா? நிஜமாவா சொல்றீங்க? நீங்க தோல்வி ஒத்துக்கிறதா இருந்தா அப்ப அந்த பொக்கிஷம் 2ம் எங்களுக்கு தான் சொந்தம் என்று பற்கள் மொத்தத்தையும் காட்டி சிரித்தபடி கேட்டார் ஆச்சாரியா. ஆமா, நாங்க ஒத்துக்கிறோம் என்று கை முஷ்டியை இறுக்கி பற்கள் இறுக சொன்னார் விதுரன். அவர் கண்களில் கோபம் தெரிந்தது. இந்த முறை அவர் மிகவும் இக்கட்டான நிலையில் இருக்கிறார். அவரால் வேறு எதுவும் செய்ய முடியாத நிலை நிலவுகிறது. அவருக்கு தோல்வியை ஒப்புக்கொள்ள விருப்பமில்லை என்றாலும் உண்மையை அவர்கள் ஏற்கத்தான் வேண்டும். தங்கள் அணி இந்த முறை தோல்வி அடைந்து விட்டது என்பதுதான் உண்மை. பல வீரர்களை இழந்தது இல்லாமல் 200 கோடி ரூபாய் பெட்டிங் பணம், 2 பொக்கிஷங்கள் என அனைத்தும் அவர்களுக்கு சொந்தமில்லாமல் போய்விட்டது. இது அவர்களுக்கு உண்மையிலேயே நஷ்டம்தான். இதெல்லாம் சூர்யா என்ற ஒருவனால் தான் என்று மனதினுள் சபித்துக் கொண்டிருந்தார் விதுரன். அப்போது ஆச்சாரியா, சரி, அப்ப போட்டி முடிவு அறிவிக்க சொல்லிடலாம் என்றார். உண்மையில் விதுரன் தரப்பில் மீதம் இருக்கும் இன்னும் 2 பேரையும் கூட சூர்யாவை வைத்து நன்றாக வெளுக்க வைத்து விடலாம் என்றே அவர் எண்ணி இருந்தார். ஆனால் விதுரன் இப்படி தோல்வியை ஒப்புக்கொள்வார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. இப்படி 2 நாடுகளுக்கு போட்டி நடந்து அதில் 8 தொடர் மட்டுமே போட்டி முழுமையாக முடிந்த நிலையில் ஒரு தரப்பினர் தோல்வியை ஒப்புக்கொள்வது இதுவே முதல் முறை. ரெஃப்ரி உடனேயே, இந்த ரவுண்டோட இந்த போட்டி முடிவடையுது. இந்த முறை போட்டியில தஞ்சாவூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க என்று விசித்திரமான முகபாவனையுடன் போட்டி முடிவை அறிவித்தார் அவர். கீழே இருந்த பார்வையாளர்கள் ரெஃப்ரியின் அறிவிப்பை கேட்டு, என்ன இது, இன்னும் 2 பேர் இருக்காங்க தானே, அதுக்குள்ள போட்டி முடிவை அறிவிச்சிட்டாங்க, அப்படின்னா எதிர்த்தரப்பு அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டாங்களா என்று பேச ஆரம்பித்தார்கள். இதுவரை மொத்தமாக 7 முறை இந்த கேம்பிளிங் நடந்திருக்கிறது. அதில் எல்லாவற்றிலும் இறுதி வரை போட்டி நடந்திருக்கிறது. இந்த முறை மட்டுமே இப்படி 8வது சுற்றிலேயே போட்டி நிறைவடைந்திருக்கிறது. அதுவும் எதிராளி தானாகவே முன்வந்து தோல்வியை ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள். இதன் அர்த்தம் சூர்யா எதிராளியை இந்த அளவுக்கு பயப்பட வைத்து விட்டானா? அதே சமயம் போட்டி முடிவை கேட்டு சூர்யாவுமே லேசாக அதிர்ந்துதான் போனான். விதுரன் தரப்பில் இவ்வளவு எளிதாக தோல்வியை ஒப்புக்கொள்வார்கள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இது என்று அவன் யோசிக்கும் போதே விதுரனுக்கு தான் சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையில் இருக்கும் வீரன் என்று தெரிந்திருக்கும். அதனால் தான் அவர் தோல்வியை ஒப்புக்கொண்டிருப்பார் என்று அவனுக்கு புரிந்து போனது. இப்படியாக யாரும் எதிர்பாரா வண்ணம் கேம்பிளிங் போட்டி முடிவுக்கு வந்திருந்தது. அதிலும் குறிப்பாக தஞ்சாவூர் அணியில் இப்படி சூர்யா போன்ற ஒருவன் இருப்பான் என்பதுதான் யாரும் எதிர்பார்க்காத விஷயம். அவன் ஒருவனால் தான் சூழ்நிலை முற்றிலுமாக மாறியிருந்தது. சூர்யா மேடை ஏறுவதற்கு முன்பாக தஞ்சாவூர் அணி வெற்றி அடையும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஆனால் சூர்யா மேடைக்கு வந்து 2 தொடரில் கலந்து கொண்டதும் வெற்றி கோப்பை அவர்கள் கையில் வந்துவிட்டது. உண்மையில் அவன் ஒரு மாஸ்டர் தான். இந்த சூர்யா எந்த தற்காப்பு கலைகள் அமைப்பை சேர்ந்தால் என்று அவன் மேடையை விட்டு கீழே இறங்கும் முன்பாகவே அவனை பற்றி எல்லோரும் விசாரிக்க ஆரம்பித்திருந்தார்கள்.
சூர்யா ஆழ்ந்த மூச்சை எடுத்து வெளியிட்டவன் மேடையை விட்டு கீழே இறங்கி அவனது அணியினர் நின்றிருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான். அவன் வந்ததும் ஈஸ்வர் எழுந்து நின்றவன் தீவிரமான குரலில், நீங்க ரொம்பவே பலசாலி என்றான். சூர்யா அவனை பார்த்து அழகான புன்னகைத்தவன், தேங்க்ஸ் ப்ரோ என்று சொன்னான். ஈஸ்வர் மனதாரதான் இந்த வார்த்தையை சொல்கிறான் என்று அவனால் உணர முடிந்தது. எப்பவாச்சும் வாய்ப்பு கிடைச்சா நம்ம 2 பேரும் சண்டை போடணும் என்று சொல்லும் போதே ஈஸ்வரின் கண்கள் பளபளத்தது. சூர்யா தன்னை விட பலசாலி என்று அவனுக்கு தெரிந்திருந்தாலும் அவன் தன்னையும் குறைத்து மதிப்பிடவில்லை. அவன் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்தால் கண்டிப்பாக அவனால் சூர்யாவின் நிலையை எட்ட முடியும் என்று எண்ணினான் ஈஸ்வர். ஈஸ்வரை பார்த்து அமோதிப்பாக தலையசைத்த சூர்யா, கண்டிப்பா ப்ரோ என்றான். வேறு எதுவும் தவறாக நடக்கவில்லை என்றால் கண்டிப்பாக இன்றைக்கு பின்னர் தற்காப்பு கலைகள் உலகின் அவனது பெயர் மிகவும் பிரபலமாகிவிடும். அப்போது ஈஸ்வர் போன்ற பலர் பல துறைகளில் இருந்து வந்து தன்னுடன் போட்டியிட அழைப்பார்கள் என்று அவன் அறிவான். சிலர் தங்கள் பலத்தை அறிந்து கொள்ள சண்டைக்கு அழைப்பார்கள், சிலர் அவனை ஜெயிக்க நினைப்பார்கள். ஆனால் எது எப்படி இருப்பினும் அவன் அதற்கெல்லாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். அவனும் சண்டை போட்டு தன் திறமையை இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போது சிங்கமுத்துவும் மணிகண்டனும் அவர்களை நோக்கி வந்தனர். வாழ்த்துக்கள் சூர்யா பிரதர் என்று சங்கடமாக சொன்னான் மணிகண்டன். முதலில் வெறும் சூர்யா என்ற பெயரை மட்டுமே சொல்லி அழைத்துக் கொண்டிருந்தான் அவன். ஆனால் இப்போது அந்த அழைப்பு மாறி இருந்தது. சிங்கமுத்துவும் அவனை தொடர்ந்து வாழ்த்துக்கள் சூர்யா பிரதர் என்றான். அவன் முகம் சிரித்தபடி இருந்தாலும் அதில் ஒரு கசப்பு உணர்வு இருந்தது. எங்க கிட்ட இருந்து நீங்க இவ்வளவு திறமைய மறைச்சு வச்சிருந்தீங்க இல்லையா பிரதர் என்றான். எனக்கு வேற வழி இல்லாம தான் இப்படி செய்ய வேண்டியதா போச்சு பிரதர், அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க என்றான் சூர்யா சிரித்தபடி. ஒருவேளை சூர்யா முன்பே அவனது தரநிலை என்ன என்று சொல்லி இருந்தாலும் கூட இவர்கள் நம்பியிருக்க மாட்டார்கள் என்பதே சூர்யாவின் எண்ணம். சூர்யா சிங்கமுத்துவை பிரதர் என்று அழைத்ததை கண்ட சிங்கமுத்து லேசாக சிரித்துக் கொண்டான். இந்த அழைப்பு என்னவோ அவனுக்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தது. சூர்யா இகழ்ச்சியாக அழைப்பது போலவே அவனுக்கு தோன்றியது. எனவே அவன், சூர்யா பிரதர் இப்படி எல்லாம் சொல்லி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. தற்காப்பு கலைகள் உலகத்தை பொறுத்தவரை ஒருத்தரோட பலம் தான் அவங்களோட மரியாதை. அதனால உங்களை போல ஒருத்தர் என்ன பிரதர்னு கூப்பிடக்கூடாது. இன்னையில இருந்து நாங்க எல்லாரும் தான் உங்களை மரியாதையா அழைக்கணும். நீங்க தான் எங்க எல்லாருக்கும் சீனியர் என்றான் சிங்கமுத்து. அவர்களது தலைமுறையில் இன்று சூர்யா வெளிப்படுத்திய அவனது பலம்தான் மிக பெரியதாக இருந்தது. ஈஸ்வர் கூட அவனுக்கு அடுத்த நிலையில் தான் இருந்தான். சூர்யாவின் பலத்தை வைத்து பார்த்தால் அவனை அந்த மரியாதை அழைப்புக்கு தகுதியானவன் தான். சூர்யா சிரித்தபடி ஏதோ சொல்ல வாயை திறக்க விதுரன் அவரது ஆட்களுடன் அவனை நோக்கி வந்தார். அவர்கள் எல்லோரின் முகத்திலும் சூர்யாவின் மீதமான பகை உணர்வு அப்பட்டமாக வெளிப்பட்டது. இந்த ஆள் இவ்வளவு அசிங்கப்பட்டது போதாது என்று இப்போது மீண்டும் பிரச்சனை செய்ய இங்கே வந்திருப்பாரோ என்று எண்ணினார்கள். சூர்யாவின் முன்பாக வந்து நின்ற விதுரன், நீதான் சூர்யாவா என்று கேட்டார். என்ன விஷயம் என்று புருவத்தை கேள்வியாக உயர்த்தினான் சூர்யா. நீ சாகடிச்ச 2 பேரும் யாருன்னு உனக்கு தெரியுமா என்று கடுமையான முகபாவனையுடன் கேட்டார் விதுரன். அதான் அவங்க ஆல்ரெடி செத்துட்டாங்களே, அப்புறம் ஏன் நான் அவங்க யாருன்னு கவலைப்படணும் என்று லேசான சிரிப்புடன் கேட்டான் சூர்யா. அதே சமயம் கண்டிப்பாக அவனுக்கு அவர்கள் இருவரின் பின்பலம் என்ன என்று நன்றாகவே தெரியும். ஒருவன் நிஞ்சா வாரியர் பிரிவை சேர்ந்தவன், இன்னொருவன் ஷேடோ கில்லர்ஸை சேர்ந்தவன். அவர்கள் இருவருமே அவர்கள் நாட்டின் தற்காப்பு துறையில் மிக முக்கிய இடத்தை பிடித்தவர்கள். கண்டிப்பாக அவர்கள் இருவருமே ஈஸ்வர் சிங்கமுத்துவின் நிலையில் இருப்பார்கள் என்று சூர்யா அறிவான். ஆனால் அதனால் என்ன என்றுதான் எண்ணினான் சூர்யா. அவன் சொன்னது போல ஏற்கனவே அவர்கள் இறந்து விட்டார்கள். எனவே இதற்கு பின்னர் அவர்களின் பின்பலம் என்ன என்பதை அவன் ஏன் யோசிக்க வேண்டும்? சூர்யாவின் முகத்தில் கொஞ்சமும் பயம் இல்லாததை கண்ட விதுரனின் கண்கள் உடனேயே கோபத்தில் பிரதிபலிக்க, அவங்க 2 பேர்ல ஒருத்தன் நிஞ்சா வாரியர்ஸ் அமைப்பின் குருவுக்கு ரொம்பவே பிடிச்சமானவன், இன்னொருத்தன் ஷேடோ கில்லர். அதுக்கு என்ன போ என்று சூர்யா அவர் பேசி முடிக்கும் முன்பாகவே குறுக்கே புகுந்து கேட்டான். அவனது இந்த பேச்சில் விதுரன் ஆத்திரத்துடன், அவங்க 2 அமைப்பும் உன்னை பழி வாங்க நினைப்பாங்கன்னு உனக்கு பயமா இல்லையா என்று கேட்டார். சூர்யா இவ்வளவு துணிச்சலாக இருப்பான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஒரு சாதாரண ஆள் இதை கேட்டிருந்தால் கண்டிப்பாக பயந்து நடுங்கி இருப்பார்கள். ஏனெனில் அந்த 2 அமைப்பின் குருவுமே கிராண்ட் மாஸ்டர்ஸ். பழி வாங்குவாங்களா? சரி, வர சொல்லுங்க, பாத்துக்கலாம் என்றான் சூர்யா க்ளோஸ் அப் விளம்பரத்தில் நடிப்பவன் போல தன் மொத்த பற்களையும் காட்டி சிரித்தபடி. அவன் அந்த 2 கிராண்ட் மாஸ்டர்ஸ் குறித்து பயந்திருந்தால் கண்டிப்பாக அவர்கள் இருவரையும் கொன்று இருக்க மாட்டானே. அதுவும் இல்லாமல் அவனுக்கு ஏற்கனவே நிஞ்சா வாரியர்ஸுடன் பகை இருக்கிறது. அதே போல ஷேடோ கில்லர்ஸிலும் அவன் ஏற்கனவே ஒரு ஆளை கொன்றிருந்தான். எனவே அதே அமைப்பில் இருந்த இன்னொருவனை இப்போது அவன் கொன்றதில் பெரிதாக அவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடப் போவதில்லை. விதுரன் அவனது இந்த சாதாரணமான பேச்சில் பல்லை கடித்தவர், நல்லது, ரொம்ப நல்லது என்றவருக்கு சூர்யா பயப்படவில்லை என்பது நன்றாகவே தெரிந்தது.
அந்த 2 கிராண்ட் மாஸ்டர்கள் நேராக வந்தாலும் கூட சூர்யா பயப்பட போவதில்லை. அதற்கு மேல் விதரன் எதுவும் பேசவில்லை, திரும்பி சென்று விட்டார். அவர் முதலில் ஷேடோ கில்லர் மற்றும் நிஞ்சா வாரியர்ஸை வைத்து சூர்யாவை கொல்ல எண்ணினார். ஆனால் சூர்யா இப்படி அவரை அசிங்கப்படுத்துவான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. விதரன் அங்கிருந்து சென்றதும் ஈஸ்வர், சூர்யா, அந்த ஆள் சும்மா உங்களை பயமுறுத்ததான் அப்படி சொல்லியிருப்பான். அந்த 2 அமைப்போட கிராண்ட் மாஸ்டர்ஸ் தங்களோட மாணவனுக்காக அவங்க நாட்டை விட்டு இங்க வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க என்றான். சூர்யாவும் அவனை பார்த்து தலையசைத்து, தெரியும் என்றான். இப்போது அதை குறித்து பேச வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அவனுக்கு தோன்றவில்லை. ஒருவரை கொல்ல வேண்டும் என்பதற்காகெல்லாம் கிராண்ட் மாஸ்டர்ஸ் அவர்கள் நாட்டிலிருந்து வேறு நாட்டிற்கு செல்வதெல்லாம் நடக்காத காரியம். அதோடு இங்கேயும் 9 கிராண்ட் மாஸ்டர்கள் இருக்கிறார்கள். எனவே வேறு நாட்டிலிருந்து கொல்ல வரும் கிராண்ட் மாஸ்டர்களை இங்கே இருப்பவர்கள் சும்மாவும் விட மாட்டார்கள். ஈஸ்வர் மீண்டும் சூர்யாவுக்கு ஞாபகப்படுத்தும் விதமாக, ஆனா அவங்க நேரடியா வரலனாலும் அவங்களோட ஆட்களை அனுப்ப வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க எதுக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க என்று எச்சரிக்கை செய்தார். அவன் சொன்னதை கேட்டு லேசாக தலையசைத்த சூர்யாவும் இதை யோசித்தே இருந்தான். கிராண்ட் மாஸ்டர்கள் இருவரும் நேரடியாக வருவது சாத்தியமில்லை என்றாலும் கண்டிப்பாக அவனிடம் பிரச்சனை செய்ய அவர்களது ஆட்களை அனுப்புவார்கள். அதுவும் வரும் ஆட்கள் நல்ல திறமையானவர்களாக மட்டுமே இருப்பார்கள் என்பதிலும் அவனுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே எத்தனை பேர் வருவார்கள் என்பதையும் அவன் யோசிக்க வேண்டியதில்லை. ஏனெனில் எத்தனை பேர் வந்தாலும் அவர்கள் அனைவரையும் கொல்வது என்று சூர்யா முடிவு செய்து கொண்டான். அதுவும் சக்தியை கட்டுப்படுத்தும் தரநிலையில் ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் வந்தால் அவனுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் அடுத்த நிலைகள் தான் அவனுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கும். ஆனால் அந்த 2 நிலைகளில் இருப்பவர்கள் அநேகம் பேர் இருக்க மாட்டார்கள். எது எப்படி இருப்பினும் இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் விஷயங்கள் என்பதால் அவன் இப்போதே அதை குறித்து அதிகம் யோசிக்க வேண்டியதில்லை. கேம்பிளிங் போட்டியின் முடிவு இரு நாட்டை சேர்ந்த எல்லோரையும் பெரிதாக கவர்ந்திருந்தது. அன்று இரவு சூர்யாவும் ஆச்சாரியாவும் ஒன்றாக ஹெலிகாப்டரில் புறப்பட்டு ஊர் வந்து சேர்ந்தார்கள். சேதுராமன் பலத்த காவலுடன் தனியாக அழைத்து வரப்பட்டார். தற்காப்பு கலைகள் அமைப்பும் சீக்ரெட் ஆர்மியும் சேர்ந்து அவரை விசாரிக்க இருந்தது. சேதுராமன் விஷயத்தில் அந்த 2 அமைப்பும் தான் விசாரணை நடத்த பொறுப்பு ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணகி, மது, மாதவனும் கண் விழித்த பின்னர் அவர்களிடமும் விசாரணை நடந்தது. அந்த விசாரணையின் முடிவு சூர்யா எதிர்பார்த்தது போலதான் இருந்தது. அவர்கள் மூவருக்குமே இந்த விஷயம் குறித்து எதுவுமே தெரியவில்லை. சேதுராமன் உணவில் விஷம் கலந்தது மட்டும் அவர்களுக்கு தெரியாமல் இல்லை. சேதுராமன் ஏற்கனவே தற்காப்பு கலைகள் தெரிந்தவர் என்ற விஷயமும் சீக்ரெட் ஆர்மியில் அவர் வேலை செய்த விஷயமும் கூட அவர்களுக்கு தெரியவில்லை. எனவே அவர்கள் மூவரையும் விடுவித்திருந்தார்கள். அதே நேரம் சூர்யா ஏற்கனவே தஞ்சாவூர் வந்து சேர்ந்திருந்தார். சூர்யா ஹெலிகாப்டரை விட்டு இறங்கியதுமே ராகுலிடமிருந்து அவனுக்கு போன் வந்தது. சூர்யா, நீங்க பத்திரமா ஊர் போய் சேர்ந்துட்டீங்களா என்று கேட்டான் ராகுல். அவன் குரல் அத்தனை மகிழ்ச்சியுடன் வந்தது. இந்த போட்டியில் வென்றது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருந்தது. வந்துட்டோம் பிரதர் என்றான் சூர்யா. ராகுல் அவர்களுடன் புறப்பட்டு வரவில்லை. ராகுலும் சக்திவேலும் அந்த பொக்கிஷத்தையும் பரிசு பணத்தையும் வாங்கி வருவதற்காக அவர்கள் நாட்டிற்கு சென்றிருந்தனர். தி பாஸ் அத்தியாயம் 320. போட்டி முடிந்து சூர்யா ஆச்சாரியாவுடன் தஞ்சாவூர் வந்து சேர்ந்திருந்தான். அவன் ஹெலிகாப்டர் விட்டு இறங்கியதுமே ராகுல் அவனுக்கு போன் செய்து பத்திரமாக சென்று சேர்ந்து விட்டீர்களா என்று கேட்டான். வந்துட்டோம் பிரதர் என்றான் சூர்யா. ராகுல் அவர்களுடன் புறப்பட்டு வரவில்லை. ராகுலும் சக்திவேலுவும் அந்த பொக்கிஷத்தையும் பரிசு பணத்தையும் வாங்கி வருவதற்காக அவர்கள் நாட்டிற்கு சென்றிருந்தனர். போற வழியில உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, யாரும் உங்க மேல தாக்குதல் நடத்தலல்ல என்று கேட்டான் ராகுல். அவன் ஆச்சாரியாவிடம் சூர்யாவுடன் செல்ல சொல்லி கேட்டதற்கு காரணம் அவனை பாதுகாப்பதற்கு தான். ஏனெனில் நேற்று சூர்யா எவ்வளவு பலசாலி என்று வெளியுலகிற்கு காண்பித்திருந்தான். அவ்வளவு திறமையான மாவீரனை கண்டு எதிரி நாடு பயந்திருக்கிறது. 25 வயதுடைய ஒரு வாலிபன் இவ்வளவு பெரிய மாவீரனாக இருப்பது அவர்களை பொறுத்தவரை அது நல்லதில்லை. எனவே கண்டிப்பாக அவனை அழிக்க அவர்கள் திட்டமிடுவார்கள். ஆனால் சூர்யா மட்டும் நல்லபடியாக இருந்துவிட்டால் அவன்தான் நம் நாட்டின் வெற்றிகரமான 10வது கிராண்ட் மாஸ்டராக வருவான் என்பதில் அவர்களுக்கு எந்தவித ஐயமும் இல்லை. சக்தியை கட்டுப்படுத்தும் நிலை என்பது அவ்வளவு பெரிய விஷயமில்லை. ஆனால் கிராண்ட் மாஸ்டர் அளவிலிருந்து சக்தியை கட்டுப்படுத்துவது மிகப்பெரிய விஷயமாகும். நம் நாட்டின் தற்காப்பு கலைகளுக்கும் விதரன் நாட்டின் தற்காப்பு கலைகளுக்கும் மிகப்பெரிய போட்டியே இருக்கிறது. இரண்டும் நீரும் நெருப்பும் போல என்று கூட சொல்லலாம். நம் நாட்டில் ஒரு கிராண்ட் மாஸ்டர் அதிகமானாலும் கூட அது அவர்களது நாட்டிற்கு பேரழிவை உண்டாக்கும். ஏற்கனவே மித்ரன் அப்படிதான் இருந்தார். அவர் பெரிய பெரிய சண்டைகளில் எல்லாம் கலந்து கொண்டு வெற்றி கண்ட பின்னர் அவர் கிராண்ட் மாஸ்டர் அளவிற்கு தான் வந்து கொண்டிருந்தார். அப்போது அவர் விதரன் நாட்டில் இருக்கும் தற்காப்பு கலைஞர்களில் பல முக்கியமான ஆட்களை கொன்று இருந்தார்.
அந்த சண்டைக்கு பிறகு விதுரன் நாட்டினர் அவரை ஒரு மலையில் வைத்து மந்திரங்கள் மூலம் அவரை கொன்றிருந்தார்கள். இப்போது அவரை போலவே ஒருவன் வருகிறான் என்று தெரிந்த பின்னர் அதே போல ஒரு சூழ்நிலை வர அவர்கள் விடமாட்டார்கள். சூர்யாவை இப்போதே கொல்ல அவர்கள் பல ஜாம்பாவான்களை அனுப்ப வாய்ப்பிருக்கிறது. அதற்கு அவர்கள் தீவிலிருந்து ஊருக்கு செல்லும் பயணம் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். எனவேதான் ராகுல் சூர்யாவை பத்திரமாக ஆச்சாரியாவுடன் அனுப்பி வைத்தான். சூர்யா அவனிடம், ஒன்னும் பிரச்சனை இல்ல பிரதர், ஆச்சாரியா மாஸ்டர் இருக்கும்போது என் மேல தாக்குதல் நடத்த அவங்களுக்கு தைரியம் இருக்காது என்றான். பின்னர் அவனே, நீங்க போன விஷயம் என்னாச்சு பிரதர், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா என்று கேட்டான் சூர்யா. போட்டி ஏற்கனவே முடிந்திருக்க விதுரன் அவர்களிடம் இருக்கும் அந்த பொக்கிஷத்தை எப்போதோ ஒப்படைத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பொக்கிஷம் அங்கே அவர்கள் நாட்டில் இருக்கிறது என்று சொல்லி அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு சென்ற பின்னர் அதை ஒப்படைக்காமல் இருக்க அதில் ஏதாவது தந்திரம் செய்யவும் வாய்ப்பிருக்கிறது என்று எண்ணினான் சூர்யா. நல்லபடியா முடிஞ்சது சூர்யா, எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்ததை பார்த்தா எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு என்றான் ராகுல். விதுரன் தரப்பிலிருந்து கண்டிப்பாக அந்த பொக்கிஷத்தை ஒப்படைக்க பிரச்சனை செய்வார்கள் என்றுதான் அவனும் எண்ணியிருந்தான். ஆனால் இவ்வளவு எளிதாக அதை கொடுத்தது அவனுக்கும் ஆச்சரியம்தான். ராகுலும் சக்திவேலும் அங்கே சென்றதுமே அவர்கள் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கோர்ட் எந்தவித பிரச்சனையும் செய்யாமல் அவர்களுக்கு சிக்கலை உண்டாக்காமல் நேரடியாக அந்த பொருளை ஒப்படைத்து விட்டார்கள். அதோடு அவர்கள் இருவரின் பாதுகாப்பிற்காக அவர்களது ராணுவ படையில் சிலரையும் விமான நிலையம் வரை பாதுகாப்புக்கு அனுப்பி வைத்தார்கள். எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்த சந்தோஷம் என்றான் சூர்யா. அவன் அதற்கு மேல் பெரிதாக அதை குறித்து யோசிக்கவில்லை. ஆனால் விதுரன் தரப்பில் இவ்வளவு எளிதாக அந்த பொருளை ஒப்படைக்க காரணம், இரண்டு தரப்பினரும் இந்த போட்டியின் விதிமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் சர்வதேச தற்காப்பு அமைப்பின் முன்பாக செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை மீறி செயல்பட அவர்களுக்கு தைரியம் இருக்காது. எல்லா நாட்டின் கிராண்ட் மாஸ்டர்களும் இந்த விஷயத்தை கவனித்துக் கொண்டிருப்பார்கள். ஒருவேளை இப்போது அவர்கள் ஒப்பந்தத்தை மீறி ஏதாவது செய்தால் அதன் பின்னர் எல்லா நாடுகளும் அவர்களுக்கு எதிராக திரும்பிவிடும் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கும். சூர்யா, இந்த முறை நாம இந்த போட்டியில ஜெயிச்சது உங்களாலதான். அதனால உங்களுக்கு தான் இந்த பெருமை சேரணும். எல்லாரும் பேசி உங்களுக்கு நம்மளோட 100 கோடியிலிருந்து 20 கோடி ரூபாய் பரிசா கொடுக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் ரெக்வெஸ்ட் இருந்தாலும் சொல்லுங்க சூர்யா, எதுவா இருந்தாலும் கேளுங்க, நாங்க எங்களால முடிஞ்சதை கண்டிப்பா செய்வோம் என்றான் ராகுல். இந்த முறை போட்டியில் வெல்ல காரணம் சூர்யா மட்டுமே. அவன் இல்லை என்றால் கண்டிப்பாக எதிரணியினர் தான் வெற்றி கண்டிருப்பார்கள். எனவே தஞ்சாவூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அமைப்பு அவனுக்கு இந்த தொகையை கொடுக்க வேண்டும் என்று எண்ணியது. உண்மையை சொல்ல வேண்டுமெனில் இந்த 100 கோடி ரூபாயும் கூட அவனுக்கு தான் சொந்தமானது. வெறும் 20 கோடி கொடுப்பதே குறைவு என்றே ராகுலுக்கு தோன்றியது. அவன் சொன்னதை கேட்டு சிரித்த சூர்யா, பணம்லாம் வேண்டாம் பிரதர், நான் இந்த முறை இந்த போட்டியில உங்களுக்காகவும் சைத்ராக்காகவும் தான் கலந்துகிட்டேன். அதோட இந்த நாட்டுக்கு என்னால செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் அது, அதனால பணம் எல்லாம் வேண்டாம் என்று சொன்னான். அவனது வார்த்தைகள் தன்னடக்கத்துடன் வந்தாலும் அவன் மனதிலிருந்து வந்த வார்த்தைகள் தான் அது. ராகுலும் சைத்ராவும் இல்லை என்றாலும் மித்ரன் மாஸ்டரின் சீடனாக அவன் இந்த போட்டியில் கலந்து கொண்டிருப்பான் என்பதும் உண்மை. இல்ல சூர்யா, நீங்க அந்த 20 கோடி எடுத்துக்கணும். உதவி வேற பரிசு வேற, ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. அப்புறம் எல்லாருமே உங்கள மாதிரி இருந்து பணத்தை வாங்க மறுத்தா அப்புறம் எதிர்காலத்துல ஏதாவது நடந்து நம்மளோட இந்த இணைப்பு உடைஞ்சா அது எல்லாருக்குமே சங்கடம் ஆகிடும் என்றான் ராகுல். சூர்யா நிஜமாக தான் பணம் வேண்டாம் என்கிறான் என்பதை ராகுல் உணர்ந்தே இருந்தான். அவன் வேண்டாம் என்று சொன்னாலும் தஞ்சாவூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவனுக்கு அந்த பணத்தை கொடுக்காமல் விடாது. ஓகே பிரதர், நான் அந்த பணத்தை வாங்கிக்கிறேன் என்றான் சூர்யா வேறு வழி இல்லாமல். அதுவும் இல்லாமல் அவனுக்கு சொந்தமான கம்பெனியை ஆர்எஸ்பி குடும்பத்தினர் லாக் செய்து வைத்திருந்தார்கள். எனவே அவனிடமும் அதிக பணம் இல்லை. ஓகே பிரதர், அந்த பொக்கிஷம் என்ன மாதிரியான பொருள், அது என்னன்னு எனக்கு சொல்ல முடியுமா? சொல்றதுல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க என்று திடீரென ஞாபகம் வந்து கேட்டான். ஏனெனில் இரண்டு நாட்டின் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அமைப்பும் வெறும் பணத்திற்காக மட்டும் இந்த போட்டியை நடத்தவில்லை என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அந்த 200 கோடி ரூபாய் பணம் எல்லாம் வெறும் கண் துடைப்பு மட்டுமே. அதைவிட முக்கியமானது அந்த 2 முக்கியமான பொக்கிஷம் மட்டுமே. அது என்ன மாதிரியான பொக்கிஷம் என்று தெரிந்து கொள்ள சூர்யாவிற்கு ஆர்வமாக இருந்தது. பிரச்சனையா? அத சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது என்று சொல்லி சிரித்த ராகுல், நீங்க இப்ப அதை கேட்கலனாலும் நானே சொல்லியிருப்பேன். அந்த 2 பொக்கிஷம் என்னன்னா அது ஒரு விளக்க உரை என்றான். விளக்க உரையா என்று அதிர்ச்சியாக கேட்டான் சூர்யா. இதை கேட்கும் போது இது ஏதோ ஒரு ஆராய்ச்சி குறித்து என்று அவனுக்கு நன்றாக புரிந்தது. ஆனால் அது எதை குறித்த விஷயம் என்று யோசித்தான் சூர்யா. இது ஒரு வேத விளக்கம், அதை எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க என்றான் ராகுல். வேத விளக்கம் என்று கேட்டதும் சூர்யாவின் தாடை அதிர்ச்சியில் விரிந்தது. அப்படி என்றால் அவன் யோசித்தது உண்மைதான்.
அந்த வேத விளக்கம் 200 கோடி ரூபாய் பணத்தை விட மிக உயர்ந்ததுதான். சூர்யா, நீங்க இந்த வேத விளக்கம் பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா என்று கேட்டான் ராகுல். சூர்யாவின் ஆச்சரியமான குரலை கேட்டதுமே அவன் இந்த விஷயத்தை கேள்விப்படுவது இது முதல் முறை இல்லை என்று அவனுக்கு புரிந்து போனது. ஆமா, கேள்விப்பட்டிருக்க என்றான் சூர்யா. அவனது மாஸ்டர் மித்ரன் இது குறித்து அவனுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அந்த வேத விளக்கம் மிக பழமையானது. அது இருந்தால் கண்டிப்பாக தற்காப்பு கலையில் இன்னுமே பெரிய மாற்றங்களை அவர்களால் கொண்டு வர முடியும். அதில் இருக்கும் நுட்பங்களை தெரிந்து கொண்டு இந்த கலையை இன்னும் விரிவுபடுத்த முடியும். அந்த புத்தகத்தை வைத்து அவனால் ஏற்கனவே இருக்கும் கிராண்ட் மாஸ்டர்களை விட இன்னும் அட்வான்ஸாக செயல்பட முடியும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இதை மிகைப்படுத்தி எல்லாம் சொல்லவில்லை, இதுதான் உண்மை. விதுரன் தரப்பில் இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று அவ்வளவு தீவிரமாக இருந்ததில் ஆச்சரியமில்லை என்றே அவனுக்கு இப்போது தோன்றியது. அதற்காக தான் என்ன ஆனாலும் இந்த போட்டியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று அவர்கள் உயிர் தியாகம் செய்யவும் முன் வந்தார்கள் என்று சூர்யாவிற்கு புரிந்தது. இந்த புத்தகம் மட்டும் இல்லாமல் போய்விட்டால் அதன் பின்னர் தற்காப்பு கலைகள் உலகில் அவர்கள் எந்தவித மாற்றத்தை வேண்டுமானாலும் கொண்டு வர முடியும். ராகுல் சூர்யாவிடம், நீங்க ஏற்கனவே இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா அப்போ இந்த புத்தகம் எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. என் கையில இருக்க இந்த புத்தகத்தை எழுதினது கிராண்ட் மாஸ்டர் அபிமன்யுவோடது என்றான் ஆழ்ந்த குரலில். ராகுல் சொன்ன பெயரை கேட்டதுமே அது யார் என்று அவனுக்கு தெரிந்து போனது. தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்ட ஒரே ஒரு கிராண்ட் மாஸ்டர் அவர்தான். ஆனால் கடந்த 20 வருடங்களில் அவன் இந்த பெயரை ஒருமுறை மட்டுமே கேட்டிருக்கிறான். ராகுல் அந்த பெயரை சொன்னதை அவன் வாழ்வில் 2வது முறையாக கேட்கிறான். இது கிராண்ட் மாஸ்டர் அபிமன்யு எழுதினதாதான் எல்லாரும் சொல்றாங்க. அவர் இத 18 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போயிருக்காரு. அவர் இந்த புத்தகத்தை ஒப்படைச்சிட்டு மர்மமான முறையில மறைஞ்சு போயிருக்காரு. இந்த புத்தகத்தை அவர் தன்னோட விசுவாசமான சீடன் கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. அந்த புத்தகம் 2 பாகங்கள். அதோட ஒரு பாகம் நம்மளோட சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அமைப்பிலையும் இன்னொன்னு விதுரன் அவங்க அமைப்பிலையும் பிரிச்சே கொடுத்திருக்காங்க என்று அந்த வேத புத்தகத்தின் வரலாறு குறித்து முழுவதுமாக சொன்னான். சூர்யா அவன் சொன்னதை கேட்டு மனதினுள் அதிர்ந்து போனான். இந்த வேத புத்தகத்தின் பின்னால் இப்படி ஒரு வரலாறு இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. பிரதர், இப்ப நீங்க இந்த புத்தகத்தை வச்சு என்ன பண்றதா இருக்கீங்க என்று கேட்டான் சூர்யா. இது ஒரே ஒரு புத்தகம் மட்டுமே இருக்கிறது. ஆனால் தஞ்சாவூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அமைப்பில் 4 முக்கிய குடும்பங்களின் கீழே தான் செயல்படுகிறது. இந்த புத்தகத்தை அந்த 4 குடும்பங்களில் எந்த குடும்பம் சொந்தம் கொண்டாடினாலும் மற்ற 3 குடும்பங்களும் அதை கண்டிப்பாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொள்ளும் யாராக இருந்தாலும் அந்த புத்தகத்தில் இருக்கும் எதையும் பயன்படுத்தி ஒரு கிராண்ட் மாஸ்டரை உருவாக்க முடியும். ஒரு தற்காப்பு கலை கிராண்ட் மாஸ்டரினால் தஞ்சாவூரின் மொத்த விதிகளையும் மாற்றி அமைக்க முடியும். 18 வருடங்களுக்கு முன்பு அபிமன்யு இங்கே இருந்தபோது இந்த ஊரே அவரை மிகவும் மரியாதையுடன் தான் பார்க்கும். அந்த நேரம் அவர் சொல்வது மட்டுமே அந்த ஊரில் எல்லோரும் கேட்பார்கள். அப்படி இருக்கும்போது இப்போது இந்த புத்தகம் யாருக்கு சொந்தமாக இருந்தாலும் அவர்கள்தான் இந்த ஊரை ஆள முடியும். அவர்களின் முடிவுதான் இங்கே செயல்படும். எனக்கு இன்னும் அதை பத்தி எந்த யோசனையும் இல்ல சூர்யா. நாம இந்த புத்தகத்தை கைப்பற்றி இருந்தாலும் கிராண்ட் மாஸ்டர் அபிமன்யுவோட வம்சாவழியினர் யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இந்த வேத புத்தகத்தை கிராண்ட் மாஸ்டர் அபிமன்யுவோட உண்மையான வம்சாவழியினரால மட்டும்தான் அதை படிக்க முடியும் என்றான் ராகுல். அந்த வேத புத்தகத்தில் நிறைய கற்றுக்கொள்ள விஷயங்கள் இருந்தாலும் கூட சாதாரண முறையிலிருந்து அது முற்றிலும் மாறுபட்டு இருக்கும். சாதாரண முறையில் இருப்பதை போல அந்த புத்தகத்தை எல்லோராலும் எளிதாக படித்துவிட முடியாது. தற்காப்பு கலைகள் சம்பந்தமான குறிப்புகளை நுட்பமான முறையில் எல்லோருக்கும் எளிதாக புரிந்துவிடாத முறையில்தான் அது எழுதப்பட்டிருக்கும். கிராண்ட் மாஸ்டர் அவர்களது மொத்த வாழ்வையுமே இதற்காக செலவிட்டிருப்பார்கள். அதே போல ஒவ்வொரு கிராண்ட் மாஸ்டர்களும் அவரவர் தனிப்பட்ட கருத்துக்கள் இதில் இருக்கும். அபிமன்யுவும் இந்த புத்தகத்தை அவரது உண்மையான வம்சாவழியினருக்கு புரியும் விதத்தில் தான் ஒப்படைத்து சென்றிருப்பார். அவரது உண்மையான வம்சாவழியினரை கண்டுபிடித்தால் மட்டுமே இந்த புத்தகத்தை திறக்க முடியும். ஒருவேளை இந்த புத்தகத்தை திறந்து அந்த வேதங்களை படிக்க முயன்றாலும் கூட அதை ஒருவர் புரிந்து கொள்ள மட்டுமே பயன்படுத்த முடியும். இதைதான் சூர்யாவும் முன்பு யோசித்தான். இந்த வேத புத்தகத்தை திறந்து ஒருவர் படித்து புரிந்து கொண்டால் அதன் பின்னர் அவர்களால் கண்டிப்பாக ஒரு கிராண்ட் மாஸ்டரை உருவாக்க முடியும். ஆனால் தஞ்சாவூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் இருக்கும் 4 முக்கிய குடும்பங்களில் ஒருவர் கூட அதற்கு தகுதியான ஆட்கள் இல்லை. சூர்யா லேசாக புருவம் சுருக்கியபடி யோசித்தவன், கிராண்ட் மாஸ்டர் அபிமன்யு வம்சாவழியினரா என்று யோசித்தவனுக்கு ஏனோ தெரியவில்லை, சிவன்யாவின் முகம் அவன் கண் முன்னால் பளிச்சிட்டது. ஒருவேளை சிவன்யா அபிமன்யுவின் மகளாக இருக்க முடியுமா என்ற எண்ணம் அவன் மனதில் தோன்றியதுமே அதிர்ந்து போனான் சூர்யா.